கசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு வரலாறு. கசஸ் தான் வரலாறு நினைவு. அந்த சூறாவினுடைய தாக்கம் சிவாலயத்தினுடைய காலத்துல எப்படி அது பொருந்தி வந்தது, அது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அந்த அத்தியாயம் எப்படி நமக்கு வந்து பொருந்தி வருது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இது வந்து விளக்குறை மட்டுமல்ல, இந்த ஒரு கம்பேரிசன் ஸ்டடி. வந்து அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு அது எப்படி பொருந்தது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த சொல்ல நீங்க பார்க்கணும். الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم طاسيم تلك آيات الكتاب المبين نتلو عليك من نبأ موسى وفرعون بالحق لقوم يؤمنون إن فرعون علا في الأرض وجعل أهلها شيعا يستضعف طائفة منهم يذبح أبناءهم ويستحيي نساءهم إنه كان من المفسدين صدق الله العلي العظيم. எல்லா புகழும் இறைவனுக்கு, அவனுடைய சாந்தியும் சமாதானம் நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீதும் அவங்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலகில் தோன்றி மறைந்த இனிமேல் வரக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் உண்டாகட்டுமா. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அந்த பிரத்யேக ரஹ்மத்தும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலைத்து நிற்கட்டுமாக. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சூரத்துல் கஸஸ், 28வது சூறாவா இருக்கக்கூடிய அந்த சூறாவினுடைய முழு சூறாவிலிருந்து தஃப்சீருன்னு பார்க்காம அந்த இதுல வரக்கூடிய அந்த கருத்துக்கள் யாவுமே அது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அந்த சூறாவில் முழுசா பேசப்படுது. அது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையோடு எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிற பொருத்தி பார்ப்பதோடு இன்றைய நம்ம காலத்துல சமகாலத்தோடு எந்த அளவுக்கு அது ஒன்றி நிற்குது அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கிறோம். இந்த சூறாவுடைய மொத்த கருத்து என்னவா இருக்கும் என்று சொன்னால், ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நசுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய புரட்சியும் ஏகாதிபத்தியம் அது மாதிரி வல்லாதிக்கத்தினுடைய அழிவு அவைகளுக்கான சங்கு ஊதுதலை குறிச்சுள்ள ஒரு புரட்சிகரமான கருத்து தான் இந்த சூறா வந்து மாஷா அல்லாஹ் பதிவு செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த சூறாவினுடைய தஃப்சீர்கள் அதனுடைய தர்ஜுமா படிக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ரணமாக இருக்கக்கூடிய அந்த உள்ளங்களாம் பண்பட்டு சந்தோஷமாக ஆகக்கூடிய அளவுக்கு மிக அருமையான விஷயங்கள் இந்த குர்ஆன் இந்த சூறா தாங்கி நிற்குதுன்னு பார்ப்போம். இதனாலதான் நம்ம கிளாஸ்ல அடிக்கடி சொல்லுவோம், குர்ஆனை ஓதுங்க, அர்த்தத்தோட ஓதுங்கிறது. காரணம் அது நம்மளுடைய புண்ணுகளுக்கு மருந்திடக்கூடியதா இருக்கும். வெறுமன பக்திக்காண்டி ஓதி சென்றால் அது நன்மை உண்டு. ஆனா அதனுடைய அர்த்தத்தோட படிக்கும் போது இதனுடைய யதார்த்தம், அதனுடைய ரசம், நம்முடைய உடம்புல வந்துட்டு அது நல்ல முறையில ஒரு இனிப்பு, அதனுடைய சுவை நமக்கு வந்து உணர முடியும். அப்படிங்கிற விஷயத்துல நம்ம வந்துட்டு ஒரு முறை மீண்டும் கூட இந்த பயான் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சூறா அர்த்தம் படிக்கக்கூடியது நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். இந்த சூறாவுடைய பேரு சூரத்துல் கஸஸ். கஸஸ்னா கிஸ்ஸான்னு சொல்றோம்ல, சரித்திரம் இல்லையா, அந்த இதுதான் இது. நம்ம குர்ஆன்ல வந்து ஒரு சூறாவை பத்தி அல்லாஹ்வே வந்து சர்டிபிகேட் கொடுப்பா, இது மிகச் சிறந்த ஒரு சரித்திரத்தை தாங்கி நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூறா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்னங்க அது? சூரத்து யூசுப் இல்லையா? அதுல ஃபுல்லா வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மட்டும்தான் வந்திருக்கும். அதே மாதிரி தான் இந்த சூறா. இதுல வெறுமனே மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் வருவாங்க, வேற எந்த நபிமார்களும் இதுல வரமாட்டாங்க. அப்படிங்கிறது அந்த சூரா யூசுஃபுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி இது தாங்கி இருக்கக்கூடிய விஷயங்களும் ஏகப்பட்டதா இருக்கும். வெளியே போகும் சத்தம், கதவு சாத்தி விட்டுருங்க. சூறாவுடைய பேரு சூரத்துல் கஸஸ்ன்னு சொன்னோம். இதுக்கு முன்னாடி வந்து சூரத்துல் நம்லுன்னு இருக்குது, இதுக்கு பின்னாடி சூரத்துல் அன்கபூத்ன்னு இருக்குது. நம்லுன்னா என்னதுங்க? எறும்பு. அன்கபூத்ல 8 கால் பூச்சின்னு அர்த்தம். இந்த சூறாவுல விவாதிக்கப்படக்கூடிய இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹீரோவா இருப்பாங்க. எதிர் சைடுல அதனுடைய வில்லனா இருக்கிறது யாருங்க? ஃபிரௌன். அவன் யாரு? அனா ரப்புக்கும் அலா, நான் தான் பெரிய கடவுள்னு சொல்லி கொண்டிருந்தான். இவனை பாருங்க, நான் சின்ன கொசு எறும்புக்கு சமமாக்கி வச்சிருக்கேன். அங்க ஒரு எறும்பு, இந்த பக்கம் ஒரு 8 கால் 2க்கு நடுவில் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கான் பாருங்க. அப்ப அல்லாஹ் தான் வந்துட்டு சக்தி வாய்ந்தவன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற காட்டக்கூடிய அமைகள் அந்த சூறாவுடைய அமைப்புகள் அமைந்திருக்குது. சூறாவுக்கு இப்படி ஒரு தஃப்சீர் கிடையாது, யதார்த்தமான அமைப்பு அப்படி வந்து சேர்ந்திருக்குன்னு பாருங்களேன். இதே மாதிரி நம்ம படிக்கக்கூடிய இந்த சூரத்துல் கஸஸ், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூரத்துல் ஷுஆரா, அதுக்கு முன்னாடி உள்ளது நம்ல், இந்த 3 சூறாங்க கிட்டத்தட்ட நபிமார்களை பற்றி உள்ள வரலாறு பேசிட்டு இருக்கோம்.
இந்த சூறா பிரத்யேகிச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி மட்டும் பேசுது. இதுக்கு முந்தின சூறாக்கள் எல்லா நபிமார்களையும் டச் பண்ணும், கிட்டத்தட்ட பல நபிமார்களை டச் பண்ணும். இந்த சூறா மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் டச் பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த சூறாவுடைய ஆரம்பமே பாத்தீங்கன்னா சீம் மீம் என்பதாக வந்திருக்குது. அதுக்கு அர்த்தம் அல்லாஹு ஆலம். இந்த அலிஃப் லாம் மீம்க்கு அர்த்தம் தெரியாது இல்ல, யாசீனுக்கு அர்த்தம் அது அல்லாஹு ஆலம்னு சொல்லிடுவோம். என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சூறாவுக்கு முன்னாடி முதல்ல நபிசாசலமுடைய வாழும்போது மக்காவுடைய வாழ்க்கை 13 வருஷம் 10 வருஷம் மதீனா இல்லையா. மக்காவில முழுசா அவங்களுக்கு சோதனை காலத்தை நிறைந்து இருந்துச்சுன்னு பார்ப்போம். அடுக்கி வச்சா சரிஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு அடுக்கடுக்கான சோதனைகள். அவங்க தன்னுடைய இருப்பிடத்தை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. தன்னுடைய தாய் நாட்டை துறந்து சென்றாங்க. நபிசல்லாஸ்லமுக்கு எல்லா விதமான தொல்லைகளும் ஏற்பட்டுச்சுன்னு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ரணங்கள் நிறைந்த அந்த ஒரு காலகட்டத்திற்கு ஒரு அருமருந்தாக இது வந்திருக்குன்னு பார்ப்போம். இது நம்ம மக்காவில போயிட்டு அந்த சிந்தனையை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நமக்கு தூரமா இருக்கும். இப்ப உள்ள சூழ்நிலை கொஞ்சம் லேசா அசைப்படுங்களை பார்க்கலாம். உலக அடிப்படையில இந்தியா அடிப்படையில ரணங்களாக உள்ளது. பிப்ரவரி 28 வந்துட்டு இந்த ஈரான் இஸ்ரேல் போர் நடந்துச்சுல்ல, தொடங்குச்சுல்ல. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அவங்க கொள்கையில மாறுபடுறாங்க. ஈரான் வாசிகள் ஷியாக்களா இருக்கிறாங்க, ஆனா முஸ்லீம்ங்கிறது இருக்கிறாங்க. எது சைட்ல பாத்தீங்கன்னா வல்லாதிக்க ஏகாதிபத்தியங்கள் இருக்குது, இஸ்ரேல் அமெரிக்கா அப்படிங்கிறது. அவங்க வந்துட்டு ஒரு போர் தொடுத்தாங்க. அதுல பல நாடுகள் சிதைந்து போகுது. அதுல முஸ்லிம்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்ப்போம். அது மாதிரி நம்ம நாட்டுல பார்க்கக்கூடிய நேரத்துல அடிக்கடிக்கிட்டே சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ முதல் இப்போ வரைக்கும் நிறைய முஸ்லிம்களுக்கு நிறைய பாதிப்புகள் உண்டாது. இப்ப கூட இப்ப என்ன 2026 மார்ச்ல உட்காந்து ஏப்ரல்ல இருக்கிறோமா, போன மாசம் கூட பாத்தீங்கன்னா உத்தம நகர் அப்படிங்கிற ஒரு டெல்லிக்கு பக்கத்துல உள்ள நகர்ல வந்துட்டு ஒரு சரியான ஒரு கலவரம், அதுல முஸ்லிம்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்பு இருக்கும். இந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் நம்ம கண் முன்னாடி வரக்கூடிய நேரத்தில் நமக்கு என்ன தோணுதுங்க? உலகம் முழுவதும் பார்க்கிறோம், நம்ம இந்தியாவிலையும் பார்க்கிறோம். இந்த மாதிரி தோணும் பொழுது இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா? நமக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லையா? இந்த மாதிரி ஏகாதிபத்தியமாட்டு வல்லாதிக்க செய்யக்கூடிய இந்த சக்திகளை அடக்கி ஒடுக்குவதற்கு யாருமே இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு மனசுல ஒரு ரணம் ஏற்படுது இல்ல. இதை களைகிறதுக்காண்டி சும்மா லேசான ஒரு மருந்து என்னவா இருக்குங்க நமக்கு? உலக அடிப்படையில கேட்கிறோம். ஆகிரத்து குர்ஆன் ஹதீஸ்லாம் வேண்டாம், உலக அடிப்படையில என்ன நமக்கு பதில் கிடைக்கும்? இதெல்லாம் ஏன் கேட்டீங்கன்னா, இதை விட கொடூரமான முறையில தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த எத்தனை பேர்கள் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க. இரும்பு திரைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ரஷ்யாக்காரன் இன்னைக்கு எங்க இருக்கிறான்? மேப்ல தேட வேண்டியா இருக்குது. சரியா இல்லையா? அது மாதிரி அவன் பேர் என்னது, ஹிட்லரு. உலகம் ஃபுல்லா அட்டூழியம் பண்ணா கடைசியில் அவன் கையை அவனுக்கு வினை, தானே தற்கொலை செஞ்சு செத்துக்கிட்டான்னு பார்ப்போம். அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை. அப்ப இந்த மாதிரிலாம் கொடிகட்டி ஆண்டாங்க அல்லது தாண்டவம் ஆடிக்கொண்டுதான் அவங்க எல்லாம் ஒரு முடிவுங்கிறது வரதான் செஞ்சது. அந்த மாதிரி நமக்கும் ஒரு அல்லாஹனுடைய ஒரு நல்ல உதவி வருங்கிறதுக்காண்டி இப்ப மேல சொன்ன அந்த 1-2 வரிகள் தான் சொல்லியிருக்கிறோம். இரும்பு திரை அகன்று போச்சு, அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் சொல்றது அதுவும் இல்லாம போயிருச்சு. இந்த மாதிரி 1-2 வரிகளே நமக்கு மனசுக்கு எவ்வளவு ஒரு இதமா இருக்குது. இத மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு காலம் வருங்கிறது எவ்வளவு பெரிய இதா தெரியுது. இதே மாதிரிதான் நபிசாசலுடைய காலத்துல அவங்களுக்கு பல வடுக்கள் ஏற்படுது. இதுக்கு ஒரு மருந்தா தான் இந்த சூறா கொடுக்குறான். நபியே நீங்க கலங்காதீங்க, இந்த பாருங்க உங்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகளோட மோசமான முறையில கொடுமைகள் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அந்த மக்களுக்கும் ஏற்பட்டுச்சு, எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தான் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழகான முறையில ஒரு சின்ன ஒரு சிகரல் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு பார்ப்போம். இதான் இதனுடைய சுருக்கமா இருக்குது. இந்த சூறா பேசக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது மக்கால இறங்குனது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. 1-2 ஆயத்துகள் மட்டும் மதீனால இறங்குனதா கருத்து வேறுபாடு உண்டு. ஆனாலும் பல பேருடைய அபிப்பிராயம் முழு சூறாவும் மக்கால இறங்குனதாகவே சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். சூறாவுடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான முறையில் அமைந்திருக்கும். நம்ம சாதாரண ஒரு கட்டுரை நம்ம எழுதக்கூடிய நேரத்துல ஒரு முன்னுரை என்பதாக ஒரு புக் எழுதக்கூடிய நேரத்துல இல்லையா, கடைசியில முடிவுரை என்பதாக வரும், நடுவுல விரிவான முறையில வந்துகிட்டு இருக்கும். அதே மெத்தட்ல இந்த குர்ஆன் இந்த சூறா கையாளுது பாருங்களேன். இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்தி வஜஅல அஹ்லஹா, ஃபிரௌன் இந்த பூமியில் குழப்பம் விளைவித்துக் கொண்டு பெருமை அடித்துக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை அடக்கி ஒடுக்கி கொண்டிருந்தான். அங்க இருக்கக்கூடிய கொலை செய்து இருக்கக்கூடிய பெண்களையும் அவன் சிறைபிடித்துக் கொண்டு மிகப்பெரிய அட்டூழியம் செய்து கொண்டிருந்தான். இவர்களை அழித்து பலகீனப்பட்ட அந்த மக்களை நாம் உயர்த்த வேண்டும் என்று நாடினோம் அப்படிங்கிறது ஒரு முன்னுரை. அதுக்கப்புறம் எப்படிலாம் அட்டூழியம் செஞ்சா அப்படிங்கிற விஷயங்கள், இவங்களுக்கு எப்படிலாம் உதவிகள் வந்துச்சு அப்படிங்கிற பத்தி விஷயங்கள் வரும். கடைசியில முடிக்கும் போது அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்றப்ப இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன், நபியோட சம்பந்தப்படுத்தி சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி மக்கால இருந்து மதீனாவுக்கு போகும் பொழுது சொல்லுவான், இங்க இருந்து போகக்கூடிய உங்களை திருப்பி கொண்டு அல்லாஹ் சேர்ப்பான் என்பதாக சொல்றான்.
பாருங்க, நடுவுலயே ஆரம்பத்துல ஒரு சின்ன ஒரு முடிவுரை முகவரையும் வச்சுக்கிட்டு நடுவுல விழாவாரி அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இங்க இருந்து சொல்லும் போது நீங்க நம்ம நடைமுறைக்கு ஒத்த சில விஷயங்கள் இந்த பக்கம் தந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இன்னும் கொஞ்சம் விரிவான முறையில வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். இந்த சூறாவை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு முதல் அவங்களுடைய பல விஷயங்களை சம்பந்தப்படுத்துன்னு பார்த்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூடிய நேரத்துல ஃபிரௌன் குழந்தைகளை கொண்டிருந்தான். என்ன காரணம்? ஒரு பையன் பிறக்க போறான், அந்த பையன் காரணமா எனக்கு சங்கு ஊதப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிறான். அதனால எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, எந்த வருஷம் அவன் அவன் அறுக்கணும்னு கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த வருஷத்துல ஒரு குழந்தை ஆண் குழந்தையா பிறந்தால் அறுத்து கொலை செய்யப்படும் இல்லையா? அந்த நேரத்துல ஒரு தாய் ஒரு குழந்தைய தன்னுடைய வயிற்றுல கர்ப்பமா சுரக்கும் போது சுமந்து கொண்டிருக்கும் பொழுது பிறக்க வேண்டிய குழந்தை ஆணாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களா அல்லது பெண்ணாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களா? ஒரு வருஷம் ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் கொண்டு போடுவான், அடுத்த வருஷம் விட்டுருவான், அதுக்கு அடுத்த வருஷம் அந்த மாதிரி. இப்ப இந்த வருஷம் ஆண் குழந்தையா இருந்தால் கொல்லணும் அப்படிங்கிற சட்டம் அவன் போட்டு வச்சிருக்கிறான் ஃபிரௌன். இப்ப பிறக்க வேண்டியது அந்த தாய் விருப்பம், ஆண் வேணுமா பெண் வேணும்னு நினைக்குவாங்களா? பெண்ணு தான் வேணும்னு நினைக்குவாங்க. ஆனா பிறந்தது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு இவங்க மூசா அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தையா பிறக்குதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி ஒரு சரித்திரம் நம்ம இங்க பார்த்திருப்போம், சூரத் ஆல் இம்ரான்ல பார்த்திருப்போம். ஒரு தாய் தனக்கு ஆண் வேணும்னு கேட்டப்பாங்க, பிறந்தது பெண்ணா இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அதாவது மரியம் இருக்காங்கல்ல, மரியம்னுடைய தாயார் துவா செஞ்சிருப்பாங்களாட்ட எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையத்தான்னு கேட்பாங்க, பிறந்தது மரியம் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. இங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் பெண் குழந்தை வேணும்னு கேட்டாங்க, பிறக்கிறது ஆம்பளையா இருக்குது. இந்த ரெண்டு சரித்திரமும் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும், நீங்க சிலது வேணும்னு விரும்புவீங்க ஆனா உங்களுக்கு இடையூறாக இருக்கும், சிலது நீங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அதுலதான் உங்களுக்கு நன்மை இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அங்க பாருங்களேன், மரியம் அப்படிங்கிற ஒரு தாய் பிறந்தாங்கல்ல, அந்த தாயின் காரணமா ஒரு பெரிய நபிய உலகத்துக்கு கிடைச்சாங்க. சரியா இல்லையா? அந்த மாதிரி இங்க பாருங்க, ஒரு பெண்ணா பிறந்திருந்தா ஒரு பெரிய சமுதாயம், எத்தனையோ பல லட்சம் மக்கள் இருந்தாங்க. இவர்களுக்கெல்லாம் விடுதலை கிடைச்சது இந்த ஒரு ஆண் மகன் மூசா அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறந்தனால இவ்வளவு பெரிய மக்களுக்கு ஒரு விடுதலை இங்க கிடைச்சது. அப்ப பிறக்கக்கூடிய நேரத்துல நம்ம இது குழந்தை மட்டுமல்ல, நம்ம ஒரு வேலைக்கான ஒரு இடத்துல சேருவோம், அல்லது ஒரு பிசினஸ் தொடங்குவோம், அல்லது ஒரு இடத்துல கல்யாணம், இது மாதிரிலாம் முடிவு நம்ம விரும்பினது ஒன்னா இருக்கும், நடந்தது வேற ஒன்னா இருக்கும். இதுலதான் நன்மை இருக்குது அப்படிங்கிறது நாம வருங்காலத்துல தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயமா இருக்குதுன்னு பார்ப்போம். சரி, பிறக்கிறாங்க. பிறந்த உடனேயே அந்த குழந்தை கொல்லப்படாமல் பாதுகாக்கணும் என்றால் நம்மளுடைய அறிவு என்ன சொல்லுது? எங்கேயாவது ஒளிச்சு மறைச்சு வைக்கணும், அப்பதான் இந்த குழந்தையை பாதுகாக்க முடியுங்கிறது. அல்லாஹ் என்னங்க சொன்னான்? தண்ணியில தூக்கி போடுங்கிறான். அல்லாஹ் சொல்றது பாதுகாப்புக்கு ஏற்பாடு கேட்டா தண்ணியில கொண்டு போய் போடு, ஒரு பாக்ஸ்ல பெட்டிகளை வச்சு தண்ணியில கொண்டு போய் போடுங்கன்னா அந்த மாதிரி போட்டாங்க. அல்லாஹ் திருப்பி கொடுத்தான்னு பார்ப்பாங்க. இப்ப அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தண்ணியில கொண்டு போய் போட்டு திரும்ப ரெண்டாவது யாருடைய கையால் அல்லாஹ் வளர்க்குறாங்க? எவன் கொல்லணும்னு சொன்னானோ அவன் கையாலே அல்லாஹ்தால அவரை வளர்க்கறதுக்காண்டி ஏற்பாடு செய்யறான். தான் வீட்டுல வச்சு வளர்த்தாத்துல பயந்து பயந்து வளர்க்கணும். எப்ப எதிரி பிடிச்சிட்டு போவான்னு சொல்லிட்டு, இது அரசு பாதுகாப்போட, அரசு மானியம் ஊதியத்தோட ஊக்கத்தொகை கொடுத்து அந்த தாய் பால் கொடுக்குறாங்க. சொந்த தாய் தான் பால் கொடுக்குறாங்க, அரசு மானியம் கொடுத்துக்கிட்டு இருக்குதுன்னு பார்ப்போம். அப்ப அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க. இதுல பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, நபிசாசலம் அவங்க நபிசாசலம் வாழ்க்கையை ஒத்து பாருங்களேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய பால் கொடுக்கறதுக்காண்டி ஆளை தேடுறாங்க, யாருக்குமே குடிக்கல, கடைசியில் தன் தாய் எடுத்து மட்டும் தான் குடிச்சாங்கிறது வரலாறு விரிவா பார்த்திருப்போம். அதே மாதிரிதான் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய அம்மாவிடம் பால் குடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வளர்ப்பு தாய்க்காண்டு பால் கொடுக்கறதுக்கு தனியை ஏற்பாடு செய்து அவங்க தாயிஃபுக்கு போனாங்க. அந்த அம்மா பேரு ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு தஆலா, முஸ்லீம் ஆயிட்டாங்க. அவங்கள்ட்ட போய் அவங்க பால் குடிச்சா போகும். இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா பால் கொடுத்தாங்க. அந்த அம்மா யாருங்க? பெத்த தாய் 1, ஹலீமா 2, நடுவுல ஒரு அம்மா பால் கொடுத்துருக்காங்க. அதான் யாருது? அபூ லஹப்னுடைய அடிமை பெண்ணு. சரியா இல்லையா? இங்க பாருங்களேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த ஃபிரௌன்ல இருந்து காப்பாத்தினது ஒரு தாய், அரச குடும்பத்தில் உள்ள ஒரு தாய். எதிரியினுடைய குடும்பம் தானே அவங்க முஸ்லீமா இருக்காங்க, வேற விஷயம். ஆரம்பத்துல எதிரியினுடைய குடும்பத்தில் பட்ட ஒரு தாய் ஆசியா அம்மையார் ஃபிரௌனுடைய மனைவியின் மூலமா காப்பாற்றப்பட்டாங்க. அதே மாதிரி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னாடி பெரிய நபியாக வராங்க. அவனுக்கு பரம்பரை எதிரிங்கிறது யாருங்க? அபூ லஹப். குர்ஆன்லயே பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் எங்கெங்க வருது? அது தப்பத்ததா அபீ லஹப் அப்படிங்கிற பேர்ல அவனை காஃபிர்னு நல்லா டிக்ளேர் பண்ணிட்டான். அவ்வளவு பெரிய பரம எதிரி. அவன் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணு, அந்த குடும்பத்திலிருந்து ஒரு அடிமை பெண்ணு சுவைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க தான் இவங்களுக்கு முதல்ல பால் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பால் கொடுத்தது ஃபிரௌனுடைய மனைவியின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு, எதிரியினுடைய குடும்பத்தில் பட்ட ஒரு ஆளு. அதே மாதிரி தான் அபூ லஹப்ங்கிறது பரம்பரை எதிரி.
அவர்கள் மூலமா இவங்களுக்கு பால் கொடுக்கக்கூடிய ஏற்பாடு செய்து சுவைபா ரலியல்லாஹு அவங்க வந்து பால் கொடுத்தாங்கன்னு பார்ப்போம். அப்ப இந்த வகையில பார்க்கும்போது ரெண்டும் ஒன்றா இருக்குது. அப்போ நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன கஷ்டங்கள் ஏற்படுதோ இந்த மாதிரி கஷ்டங்களுக்கு நீங்க பார்த்தது 2-3 பார்த்திருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு சோதனைகள் வரவுன்னு இருக்குது. எத்தனை சோதனை வந்தாலும் நீங்க வெற்றி பெறுவீங்க என்பதற்காண்டி இந்த சூரா வந்து முழுசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆறுதலாக அமைஞ்சிருக்குதுன்னு பார்ப்போம். அந்த மாதிரி அவங்க வளர்த்தகடா முட்டுதுங்கிற மாதிரி தன்னை கொள்றதுக்கு தானே அவன் வந்து வளர்க்குறான் மூசா அலைஹிஸ்ஸலாம. அந்த மாதிரி எப்பவுமே வந்துட்டு சத்தியம் தான் ஓங்கி நிற்கும். அசத்தியம் என்னதான் வந்துட்டு பலூன் மாதிரி ஊதுனாலும் ஒரு காலத்துல அது வெடிச்சுதான் போயிடாது. அது வந்துட்டு அசத்தியங்கள் எல்லாம் பிரியனால பெருசா வந்து ஊதி பெருகும். அது வந்து புண்ணுல ஏற்படக்கூடிய ஒரு இது, அது வீக்கம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. இது யதார்த்தமான உடம்பு கிடையாது. அந்த மாதிரி தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தார்களும், இங்க நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய வாழ்க்கையும். எனவே இந்த மாதிரி எதிரியாக இருந்த அவர்கள் தன்னுடைய கையாலே தான் வந்து வளர்க்கறதுக்கான பாக்குறாங்க. மெஜாரிட்டியா இருந்தது யாருங்க? ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தார்கள் இல்லையா? கொஞ்சமா இருந்தது பனி இஸ்ராயேல், மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஜெயிச்சது யாரு கடைசியில? இதைத்தான் நம்மளுக்கும் இந்தியாவில் இன்னைக்கு எவ்வளவு பெரிய அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் நமக்கு வந்து ஏவப்படுதுன்னு பாக்குறோம். இந்த மாதிரி இதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். குல் லா யஸ்தவில் ஹபீஸு வத்தய்யிபு, நிறைய இருக்குது கம்மியா இருக்குதுன்னு பார்க்காதீங்க. கம்மின் கலீல, எத்தனையோ பல சின்ன சின்ன கூட்டங்கள் அது பெரிய கூட்டத்தை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. எப்பவுமே கொஞ்சமா இருந்தாலும் அது நல்லதா இருக்குது அப்படின்னா இதுதான் தூய்மையானது. எனவே கம்மியா இருக்கக்கூடிய இந்த ஈமான் கொண்ட இந்த மக்கள் எப்பவுமே அவங்க மேலும் இதை சில சோதனைகள் வந்தாலும் கூட இந்த ஆயத்திருக்கலங்க இன்னும் மேல யுஸ்ரா என்ன அர்த்தம்? ஊர்துல கூட அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குச் பானைக்கிலேயே குச்சு ஹோனா படேகா. நமக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா உன்னை இழந்தா தான் இன்னொன்னு எடுக்க முடியும்னு பார்ப்போம். அந்த மாதிரி சில கஷ்டங்கள் வரும். இந்த கஷ்டங்கள் நம்ம எதிர்நீச்சல் போடும்போது தான் நமக்கு வந்து வெற்றிங்கிறது கிடைக்குதுங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த வாழ்க்கையை நமக்கு சொல்லி தருதுன்னு பார்ப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம தான் வீட்டுல வச்சு பால் கொடுக்கக்கூடிய நேரத்துல கொல்றதுக்காண்டி வரான். ஏன்னா இது அந்த குழந்தையா இருக்குமோ அப்படிங்கிறதுக்காண்டி அல்லாஹ் தஆலா அவங்கள கொல்லாம பாதுகாத்தான்னு பார்ப்போம். இதே மாதிரி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் வந்து கொல்றதுக்காண்டி எதிரிகள் பின்னாடி வராங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்காண்டி அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி எதிரி கூட்டத்துல இருந்து அல்லாஹ் ஒரு ஆளை வச்சு காப்பாத்துறான்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி கூட நம்ம இதை பார்த்திருப்போம், ஹாமீம் சஜிதா பார்த்தோம்னாங்க. அதுல வந்துட்டு அந்த எதிரி வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரம் பேசுவாங்கல்ல, இன்னென்ன மாதிரி செய்யுன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குதா? ஹாமீம் சஜிதால ஒரு எதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரம் பேசுவான், இன்னென்ன மாதிரி இருந்தாலும் இந்த இதுல இருந்து விலகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒத்துபத்து ரபியா அப்படிங்கிறவன், அவனுக்கு பேர் அபுல் வலீதுன்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பான், அந்த மாதிரி உனக்கு வந்து ஆட்சி வேணுமா அல்லது நல்ல பெண்ணை கல்யாணம் கட்டணுமா, பணக்காரன் என்ன வேணுமோ தரோம், இதை மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு எந்த பதிலும் சொல்லல. ஹாமீம் சஜிதா அப்படிங்கிற சூறாவை ஓதி காட்டுவான். கடைசியா அவர் அங்கிருந்து அவருடைய மனம் மாறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு சின்னதோட அவன் மனசுல ஒரு மாற்றம் ஏற்பட்டு இங்கிருந்து எதிரிட்டு போய் சொல்ல போறான், விட்டுருங்கப்பா அவரை. அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் அது உண்மையாக இருந்தால் அவராட்சி அவர் நம்ம குடும்பத்துல அவருக்கு பெருமை சேர்க்க போறாரு. ஒரு கால இது நல்லது இல்லை என்று சொன்னால் நாம அவரை வந்து நம்ம வந்து தாக்குதல் செய்ய வேண்டாம், எதிரிகள் அவரை தாக்கி சரி பண்ணிக்கிறாங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் அவனு சொல்றாங்க, அபூ ஜஹல் போன்ற அந்த மாதிரி ஆட்கள்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி இவரும் வந்துட்டு இவரும் வந்து மதம் மாறிட்டார் என்பதாக அவரை பற்றி சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இடையூறு தருவதற்காண்டி வரக்கூடிய நேரத்தில் எதிரி உத்பத்து ரபியா அபுல் வலீத் அப்படிங்கிற ஆள் மூலமாட்டே ஒரு சுமூகமான ஒரு சின்னது ஒரு துணுக்கு ஸ்பார்க்கு போடப்படுது, இவரை ஒண்ணும் செய்யாதீங்க, இவரை விட்டுருங்க என்பதாக சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி பின்னாடி வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு தாயிஃபுக்கு போனாங்கல்ல, தாயிஃபுக்கு தாவாவுக்காண்டி போனாங்க. போயிட்டு திருப்பி வரக்கூடிய நேரத்துல உள்ள நுழையிறதுக்காண்டி யோசனை பண்ணாங்க. அந்த நேரத்துல உதவிக்காக இருந்தது யாருங்க? இல்ல திருப்பி மக்காவுக்குள்ள வரும் பொழுது வேற முஸ்லீம் ஒருத்தர் காஃபிர், சரியா இல்லையா? முத்தைம் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்கிறாங்க, சரியா? முத்தைம் அப்படிங்கிற ஒருத்தர், அவர்கிட்ட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூது அனுப்புறாங்க, நான் திரும்ப மக்காவுக்குள்ள வரப்போறேன், வரும்பொழுது எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறத சொன்னா அவர் முத்தைம் அப்படிங்கிற காஃபிரா தான் இருக்கிறார். அவர் தன்னுடைய குடும்பத்தார்கள் தன்னுடைய ஆண் மக்கள்லாம் அழைத்து கொண்டு வந்து காபாவுக்கு முன்னாடி சொல்றாங்க, இதோ முஹம்மது என்னுடைய பாதுகாப்புல இருக்க, யாரும் இவரை தொடக்கூடாதுங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு கொல்றதுக்காண்டி வரக்கூடிய நேரத்தில் ஒரு காஃபிர் மூலமா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு அடைக்கலம் கிடைச்சதுன்னு பார்ப்போம். இதே மாதிரிதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட வளர்றாங்க, கொஞ்சம் பெரிய ஆனதுக்கு அப்புறம் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த பனி இஸ்ராயல்னு சொல்லுவாங்க இல்லையா, எதிரி கூட்டத்துக்கு என்னங்க பேரு? முஸ்லிம்களுக்கு பனி இஸ்ராயல் பேரு. அந்த ஃபிரௌனுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்லுவாங்க? கிபித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிபித்தி மாரியத்துல் கிபித்தியா நம்ம படிக்கிற சாஸ்திர ஒரு மனைவி,
ஒரு அடிமை பெண் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இருந்து ஒரு மகனும் பிறந்தாங்க, இப்ராஹிம் அப்படிங்கிறாங்க. அடிமைங்கிறது மனைவியினுடைய ஸ்தானம் தான். குழந்தை பிறந்தா அது என்னுடைய அட்ரஸ் தான் இருக்கும். இந்த மாரியா கிபித்தியா அப்படிங்கிற பேரை வச்சு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபிரௌனுடைய மிஸ்ர்ல இருந்து கிடைத்த ஒரு பெண்மணி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிஃப்டாக பரிசா கிடைத்த பெண்மணி. கிபித்திகள் அப்படிங்கிற ஒரு கூட்டம், ஃபிரௌனுடைய ஆட்கள். இந்த பக்கம் பனி இஸ்ராயல் இருக்கிறாங்க. கிபித்தி அதாவது ஃபிரௌனுடைய ஆளை சேர்ந்த ஒருத்தவன் அடாவடித்தனம் செய்து கொண்டு ஒரு முஸ்லிமை வந்துட்டு அவன் வந்துட்டு தாக்குதல் செய்யறான். அந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனை பாதுகாப்புக்காக வேண்டி தட்டி கேட்கும் போது என்னமா நடக்கும்? ஒரு பஞ்சு கொடுப்பாங்க, ஆளே அவுட் ஆயிருவான். சும்மா ஒரு குத்து விட்டவனு தவறுதலா வந்துருச்சு, ஆளு செத்தே போயிட்டான் அந்த ஆளு. இந்த நேரத்துல வந்துட்டு அவங்க அங்கிருந்து ஊரை விட்டு வெளியூருக்கு போறாங்க. ஒருத்தர் வந்து சொல்றாரு, உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கொலை செய்தான் அப்படிங்கிற செய்தி கசிஞ்சிருச்சு, எனவே நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் அந்த ஊரை விட்டு போறாரு. போற வழியில ஒரு காட்சி என்னங்க, அது போகக்கூடிய நேரத்துல நடந்துதான் போறாங்க. அந்த இடத்துல ஒரு 2 பெண்கள் வந்துட்டு தன்னுடைய ஆடுகளை வச்சு கொண்டு ஒதுங்கி நிற்கிறாங்க. கிணற்றடியில் வந்துட்டு மத்தவங்க எல்லாம் தன்னுடைய ஆடுகளுக்கு வந்து தண்ணீர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மா ஹத்துபுக்குமா, என்னமா நீங்க மட்டும் 2 பேரும் இப்படி நிக்கிறீங்களா, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்களும் போய் அங்க ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டியதுன்னு அப்படின்னு கேட்கறாங்க. அந்த 2 பேரும் சொல்றாங்க, இல்ல ஆண்கள்லாம் நிக்கிறாங்க, அவங்க நிக்கிற வரைக்கும் நாங்க போக மாட்டோம் என்பதாக அவங்க சொல்றாங்க. உடனே இவர் போயிட்டு நல்லா பராக்கிரமசாலியா இருக்கிறாரு, இவர் போயிட்டு அந்த ஆடுகளுக்கு தண்ணி இறைச்சி கொடுக்குறாரு கிணத்துல இருந்து. அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்கன்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் அவங்க ஒரு துவா செய்யறாங்க, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர், அல்லாஹ்வே நீ எனக்கு எந்த உதவி தந்தாலும் அதற்கு நான் தேவையுடையவே, நீ உன்னுடைய உதவி எனக்கு தந்தருள்வாயா என்பதா அல்லாஹ்விடத்துல துவா செய்யறாரு. இந்த 2 பேரும் அங்க இங்க துவா இங்க நடக்குது. அந்த 2 பெண்கள் அங்க போயிட்டு தன்னுடைய தகப்பட்ட தன்னுடைய தந்தையை சொல்றாங்க, என்னமா சீக்கிரம் வந்திருக்குன்னு கேட்கும்போது எங்களுக்கு இன்னொருத்தர் உதவி செஞ்சாருங்கிறாங்க. அவர் நமக்கு வீட்டுக்கு வேலைக்காண்டி வச்சுக்கலாம் என்பதாக வீட்டுக்கு வேலை கூப்பிட்டு வந்து சொல்லுவாங்க, ஒரு 8-10 வருஷங்கள் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆடுகளுக்கு நீ ஆடு மேய்த்து நீ வந்துட்டு உதவினால் இதை மகராக வைத்துக் கொண்டு என்னுடைய 2 மக்கள்ல வந்து ஒரு மகளை வந்து கல்யாணம் செய்து தர அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அங்க ஆடு மேய்ச்சி ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் முடிப்பாங்க என்பதான் நம்ம செய்தி பார்க்கிறோம். இதுல நம்ம பார்க்க வேண்டிய காட்சியை பாருங்களா, ஒவ்வொன்றும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையோட ஒத்து போகும்னு பார்ப்போம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயரக்கூடிய நேரத்துல ஒரு ஆடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா? இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகக்கூடிய இடத்துல ஒரு ஆடு வச்சிருக்கக்கூடிய ஒரு தாய், ஒரு அம்மாவோட ஒரு வரலாறு ஒண்ணு சொல்லுங்களேன், ஞாபகம் உள்ளத. சொல்லுங்க. ஒரு இடத்துல வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ஹிஜ்ரத்துக்காண்டி போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அம்மா உம்மு மஅபத் அப்படின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா நல்ல தன்மை உள்ளவங்க. அரபிகள்கிட்ட வந்துட்டு அவங்க முஷ்ரிக்காக இருந்தாலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கோட்பாடுகள் அந்த மதத்தில் உள்ள பல விஷயங்கள் இப்பவும் மிச்சமா இருந்துச்சு. அந்த வகையில பாத்தீங்கன்னா மக்காவுக்கு சில கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஒரு அம்மா இருக்கிறாம உம்மு மஅபத் என்பதாக. அந்த அம்மா நல்ல பராக்கிரமசாலி, நல்ல தைரியமானவங்க, நடு காட்டுல தான் குடியிருக்கிறாங்க, ஆட்டு மந்தைகள் வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய நல்ல தன்மன் பாருங்களேன். அந்த வழியா வரக்கூடிய போகக்கூடிய மக்களுக்கு விருந்துபகாரம் செய்வாங்க. சும்மா சொந்தம்லாம் கிடையாது, அந்த வழியா போற வர்றவங்களுக்கு விருந்துபகாரம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய நல்ல ஒரு பண்பு உள்ள ஒரு பெண்ணு. இந்த அம்மா வந்துட்டு அவருடைய கணவர் அபு மஅபத் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து வெளியே போயிருக்கிறார் ஆடு மேய்க்கிறதுக்காக வேண்டி. ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் இந்த 2 டென்ட் இருக்குது போற வழி. இதெல்லாம் ரஹீக்கில் வரக்கூடிய ஒரு சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஆதாரத்தோடு தான் இருக்கும், எதுவுமே பலகீனமானதெல்லாம் சொல்லலை இன்ஷா அல்லாஹ். அது மாதிரி வராது இன்ஷா அல்லாஹ். ரஹீக்கில் வரக்கூடிய இடம் இருக்குது, 2 டென்ட்டுகள் இருக்கு, 2 கூடாரங்கள் இருக்கு. அது பக்கத்துல இந்த அம்மா இருக்கிறாங்க. இருக்கும்போது ஏதாச்சும் உனக்கு உதவிக்கு இருக்குமா, ஒரு ஆட்டுக்குட்டி உள்ள இருக்குன்னு பாத்துட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக்கும். ஏதாவது கொஞ்சம் பால் கிடைக்குமான்னு கேட்கறாங்க. அந்த காலத்துல வந்து நம்ம லாட்ஜி அந்த மாதிரி போக்குவரத்துக்காக வேண்டிய உள்ள கடைகள்லாம் ஒன்றும் இருக்காதுல்ல. போற வர வழியில யார் மூலமா ஏதாவது கிணத்துலையோ அல்லது போற ஏதாவது சாப்பாடு கிடைச்சாதான் கிடைச்சது. இந்த பால் கிடைக்குமான்னு கேட்கறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, நான் பொதுவா எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய பெண், ஆனா என்னிடத்துல ஆடெல்லாம் வந்து என்னுடைய கணவர் ஓட்டிக்கிட்டு போயிருக்காரு மந்தை அது மேய்க்கிறதுக்காண்டி. ஆக உள்ளது இந்த ஒரு ஆடு, அந்த ஆடு வந்து ஆக நோஞ்சானா உள்ளது, அது மேய்க்கிறது கூட நடந்து போக முடியாத அளவுக்கு பலகீனமான அளவுக்கு இங்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க. நான் பால் கறந்து கட்டுமான்னு கேட்கறாங்க. வந்தா பால் வருதுன்னா நீ கறந்துக்கோ அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியோட பேருக்கு கொஞ்சம் சின்ன சவுண்டு கொடுத்தீங்கன்னா பக்கத்துல உள்ளவங்க சொல்லிக்கிறாங்க. அந்த சலவாத்து இன்னைக்கு பிரத்யேகிச்சு வெள்ளிக்கிழமைல அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மடுவை வந்துட்டு சுத்தம் செய்துட்டு பிஸ்மில்லா சொல்லி அவங்க பால் கறக்குறாங்க. மாஷா அல்லாஹ் பால் கறந்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த பாத்திரம் அந்த அம்மா கொடுக்குறாங்க, அது ஃபுல்லா கறக்குறாங்க. பால் கறந்ததுக்கு அப்புறம் அந்த தாய்க்கு கொடுக்குறாங்க. ஒரு பெரிய அம்மா அவங்கள குடிக்க சொன்னாங்க, பக்கத்துல உள்ள குடிச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சாங்க. திரும்ப 2வது அதே மாதிரி பால் கறந்து கொடுத்துட்டு அங்கிருந்து இடம் மாறி போயிட்டாங்கன்னு பார்ப்போம். நமக்கு பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு ஆட்டுக்கு வந்துட்டு தண்ணி இறைச்சி கொடுத்தாங்க, அதே மாதிரி இங்க வந்து ஆட்டுக்கு உதவி செஞ்சாங்க. எங்க ஒரு மனுஷருக்கே உதவி செய்யறாங்க. பால் கறந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் கேட்கிறாரு, என்னப்பா நோஞ்சான உள்ள ஒரு ஆடு தான் நான் விட்டுட்டு போனேன்,
எப்படி உனக்கு இந்த மாதிரி ஒரு பால் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னும் அந்த மாதிரி ஒருத்தர் அவர் ஏற்கனவே இந்த செய்தி கேள்விப்பட்டிருக்கிறாரு. இந்த மக்காவுக்கு அக்கம் பக்கத்துல ஒரு ஊர் தான், சில கிலோமீட்டர் தூரமா இருக்குது. இதை மாதிரி ஒரு ஆளை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம். முகம்மதுன்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் ஏதோ புதுசா ஒரு கொள்கையை சொல்றாராம். அந்த மாதிரி கொள்கையை சொல்லக்கூடிய அவரோட வந்துட்டு அன் அஸ்ஹபஹு லகத் ஹமம்து அன் அஸ்ஹபஹு, நான் அவரோடு தோழமை கொள்வதற்காக வேண்டி அவரை சந்திப்பதற்காக நான் ஆசைப்பட்டு இருக்கிறேன், அவரை பத்தி எனக்கு வர்ணிச்சு சொல்லுன்னு சொன்னப்ப அந்த அம்மா அப்படி வர்ணிப்பாங்க. இன்றைக்கும் ஹதீஸ் கிதாபுல பதிவு செய்யப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அணுவா வர்ணிப்பாங்க. அமீனுடைய முகம், அவங்களுடைய கை, அவங்களுடைய தாடி, ஒவ்வொன்றையும் பத்தி அப்படியே அவ்வளவு சூப்பரா வர்ணிப்பாங்க. இவர் சொல்றாரு இவரை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு அவங்க முஸ்லீம் ஆவான்னு பார்ப்போம். அங்க அவர் ஆட்டுக்கு தண்ணி கொடுத்தாரு, இங்க ஒரு குடும்பத்துக்கே அவங்க தண்ணி அவங்க உணவுக்காண்டி ஏற்பாடு செய்தாங்கன்னு பார்ப்போம். அந்த மாதிரி அவங்க தண்ணீர் கொடுத்ததுக்கு அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன துவா செஞ்சாங்க? என்ன துவா செஞ்சாங்க? 2 பெண்கள் அங்க போயிட்டாங்க, இவருக்கு ஒதுங்கினு என்ன துவா செஞ்சாரு? இன்னிமா அன்சல்த இலைக்க மின் கைரன் ஃபக்கீர். நல்ல துவாக்கள் படிச்சு வச்சுக்கலாம், சின்ன துவா தான், 6 வரி தான் வருது. அல்லாஹ்வே நீ எந்த உதவி செய்தாலும் அதுக்கு நான் தேவை உள்ளவன், எனக்கு உன்னுடைய உதவியை தா அப்படின்னு சொல்லி துவா கேட்டாங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹிஜ்ரத் செய்யும் போது அல்லாஹ்வோட துவா கேட்கறாங்க. ரப்பி அத்ஹில்னி முத்கல சித்கும் வஅக்ரிஜ்னி முக்ரஜ சித்கும் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. யா அல்லாஹ், என்னை கண்ணியமான முறையில் இங்கிருந்து நான் வெளியே போகணும், மக்கால இருந்து போறாங்க, கண்ணியமான முறையில போய் சேரணும், அங்கேயும் திரும்ப 2வது இங்கே வரணும் என்ற 2 அர்த்தம் வரும். வஜஅல்னி சுல்தானன், எனக்கு மாபெரும் சக்தியை என் கூட ஆக்கிவைன்னு கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டது ஒன்னே ஒண்ணு. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு ஹிஜ்ரத் என்பது அவங்க கேட்டது வலிமையான ஒரு துவா. அந்த துவாவின் காரணமாக எவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்த. இங்க இருந்து போகும்பொழுது கண்ணியம், அங்க போனதுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய வரவேற்பு பெற்றாங்க. அந்நியர்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள நுழையும் பொழுது பேரிச்சம்பழத்தினுடைய அந்த மரத்து உச்சில ஏறிண்டு முகமது வராரான்னு எட்டி பார்த்துட்டு இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு மாபெரும் கண்ணியன்னு பார்ப்போம். திரும்ப 2வது மக்காவும் நம்ம கையில வந்துச்சுல்ல. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த துவா ஒண்ணு, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாலமான துவா செய்யறாங்கன்னு பார்ப்போம். இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில என்ன ஏற்பட்டாலும் சரி, அந்த மாதிரி ஏற்படக்கூடிய நேரத்துல ஒரு காரியம் செய்து போட்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும்போது அந்த துவா சீக்கிரமா கபூல் ஆகும்னு பார்ப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தண்ணீர் எடுத்து கொடுத்தாங்க, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம செஞ்சாங்க. இதே மாதிரி நாமளும் நம்ம குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு தேவைகள் ஏற்படுது, அது இந்தியாவோட சூழ்நிலையா இருக்கட்டும், உலக சூழ்நிலையா இருக்கட்டும், அல்லது என்னுடைய தனிப்பட்ட குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு காரியத்தை அல்லாஹ்விடத்த ஒரு துவா, ஒரு சதகா அல்லது நோன்பு தொழுகை ஏதாவது நம்ம ஒன்று செய்து போட்டு அதுக்கப்புறம் நம்ம துவா செய்யும் போது அது விரைவான முறையில கபூல் ஆகும்னு பார்ப்போம். தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அந்த 2 பொம்பளை பிள்ளைங்களும் அங்க போயிட்டாங்க, இவர் இங்க இருந்து துவா செய்யறாரு. துவா செய்த கொஞ்ச நேரத்துல அங்கிருந்து அழைப்பு வந்துருச்சு, நடந்துதான் வராங்க. இப்ப நடந்து வர்றதுக்கு எவ்வளவு தூரம் ஆக போகுது? அப்ப அவ்வளவு குறுகிய நேரத்துல அந்த துவா கபூல் ஆகிதான் அவருக்கு இருப்பிடம் கிடைச்சது. அது மாதிரி கல்யாணத்துக்கான ஏற்பாடும் கிடைச்சது பார்ப்போம். எனவே நம்மளும் நம்முடைய தேவைகளுக்கு இந்த மாதிரி ஒரு சதகா அல்லது நோன்பு ஏதோ ஒரு நல்ல காரியத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் துவா செய்யும்போது விரைவான முறையில் அந்த துவா கபூல் ஆகும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். இதுக்கடையில வந்துட்டு அந்த மேல சொன்னோம்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பஞ்சு கொடுத்தோன்னு ஆள் விழுந்துட்டான்னு சொன்னோம்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருத்தனை எதிரியுடைய குடும்பத்துல அவங்க பேர் என்னங்க சொன்னாங்க? ஃபிரௌனுடைய குடும்பத்தாருக்கு பேரு கிபுத்திகள். அவன் அடாவடித்தனம் பண்றான், அவனுக்கு உதவுறதுக்காண்டி போனாங்க. போன இடத்துல கொஞ்சம் ஓவரா விழுந்ததுனால அவர் இறந்துட்டாரு பாப்பா அந்த எதிரி. சரியா இல்லையா? எப்பவுமே இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒத்து பார்க்கும்போது எல்லா நபிமாரோட அவங்க உயர்ந்துதான் நிற்பாங்க, உயர்ந்து இருப்பாங்க அப்படிங்கிறது பாருங்களேன். இவர் உதவிக்காண்டி போய் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மைனஸ் ஏற்பட்டுச்சு. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒண்ணு நடந்துச்சு, அவங்க நபியாட்டே ஆகல. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி ஆயிட்டாங்களா இல்லையா? இப்ப நம்ம சொன்ன வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, இது வரைக்கும் நபி ஆயிட்டாங்களா ஆகலையா? இல்ல. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நபியா ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மக்காவில் வந்துட்டு ஒரு கூட்டமைப்பு வச்சிருந்தாங்கல்ல, சங்கம். நபியா ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு இயக்கம் ஒன்று இயங்கிட்டு இருந்துச்சு. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு அங்கமா இருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு பேரு, அந்த சங்கத்துக்கு பேரு ஹெல்ஃபுல் ஃபுதூல் என்பதாக. ஹெல்ஃபுல் ஃபுதூல் என்பதாக, அதாவது பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காண்டி உதவணுங்கிறதுக்காண்டி ஒரு கூட்டமைப்பு. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு அங்கமா இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாவிட்ட இப்பதான் ஆகி தொடங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்துட்டு ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபால இருந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வராரு, இராஷி அப்படின்னு ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர். அவர் கொடுக்கல் வாங்கலுக்காண்டி மக்காவுக்கு வராங்க. வரும்போது அபூ ஜஹல் இருக்கிறான்ல, அவன்கிட்ட ஒரு கொடுக்கல் வாங்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஒட்டகம் கொடுத்தது வாங்கினது, அதுல ஏதோ பணம் மிச்சம் இருக்குதுன்னு தரமாட்டாங்கறான். இன்னைக்கு நாளைக்குன்னு அவன் துரத்திக்கிட்டே இருக்கிறான். ஒரு மலைக்கு மேல ஏறிண்டு அவர் அறைகூல் விடுறாரு, எனக்கு உதவுறதுக்கு யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிற. காரணம் இத்தனை நாளா இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறான், மோசமான பையா.
இப்ப நம்ம பொருத்தமானது இந்த சூறாவுக்கு பொருத்தம் பாத்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹீரோ, எதிரி யாருங்க? ஃபிரௌன். இப்படியே வார்த்தை வருது, முஸ்னத் அஹ்மதுல ஹதீஸ் வருது, ஃபிரௌன் ஹாதிஹில் உம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அபூ ஜஹல் அப்படிங்கிறவன் நம்மளுடைய உம்மத்தினுடைய ஃபிரௌன் என்பதாக அந்த வார்த்தையே நேரடியா வருது பாருங்க. இந்த சூறாவுக்கு நம்ம எடுக்கக்கூடிய தஃசீருக்கும் எவ்வளவு பொருத்தம் பாருங்க. அவன் ஒரு ஃபிரௌன், சரியா இல்லையா? அவன் வந்து இந்த மாதிரி அடாவடித்தனம் பண்றான். ஒரு மலைக்கு மேல ஏறிண்டு அவர் கேட்கிறாரு, எனக்கு யாராவது உதவ இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான். அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, அந்த இருக்காரு பாரு ஒருத்தர், அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சும்மா பரிகாசமா சொல்றாங்க. நபி ஆயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அந்த நேரத்துல அவரை பரிகாசம் செய்யறதுக்காண்டி அங்க இருக்கக்கூடிய அந்த முகமது இருக்காரு, அவரை போய் பாரு அப்படிங்கிறான். அவர் வந்துட்டு சாதிச்சு தருவாருங்கிறாங்க. அவர் உடனே எஞ்சி நேரம் அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. போகும்போது அங்க இருக்கக்கூடிய 2 பேரையும் அனுப்பிச்சு வர்றாங்க, எதிரிகளே. இஸ்லாத்தை கேள்வி பண்றாங்கன்னா அவங்களே வந்துட்டு கூட அனுப்பிச்சு, எதிர்க்குன்னா கிண்டலாட். அங்க போய் அபூ ஜஹல் என்ன செய்ய போறான் இந்த இவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு கேவலமான முறையில் அவங்களுடைய காட்சியை படம் பிடிச்சு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி இந்த அந்த இராஷி அப்படிங்கிற அந்த ஆளை அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போயிட்டு கதவு தட்டுறாங்க. தட்டும்போது யாரும் கேட்கறாங்க, யாருங்கிற முஹம்மது அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க, ஆத்தி ஹாதா ஹக்கஹு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க, ஆத்தி ஹாதா ஹக்கஹு. இவருடைய உரிமை என்னவோ அந்த உரிமையை கையில கொடு அப்படிங்கிறாங்க. வேற எதுவும் சமரச வார்த்தைகள், மிரட்டல் அல்லது பெரிய அட்வைஸ் பண்றது ஒண்ணும் இல்ல. ஆத்தி ஹாதா ஹக்கஹு, தான் வந்திருக்காரு பாரு இவருடைய உரிமையை, அவருடைய தொகை என்னவோ அதை கையில கொடுங்கிறாங்க. சரி 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 இந்த கொடுத்துறேன் அப்படின்னு வேகமா உள்ள போய் எடுத்துக்கொண்டு ஒரே வார்த்தையில கொடுத்துட்டு போறான்னு பாப்பான். வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் மூக்கு உடஞ்சு போச்சு. பின்னாடி வந்ததெல்லாம் எதுக்காண்டி வந்தாங்க? பரிகாசமாக. ஏற்கனவே இவன் வந்து எதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இவர் வந்து இந்த ஒரு பிரச்சனையோட போகும்போது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு எரியதுல எண்ணெயை கோரி ஊத்துறதுக்காக இவங்க அனுப்பிச்சு வச்சாங்க. நான் இவங்க எல்லாம் மூக்கடைப்பட்டு வந்தாங்க. அவர் ரொம்ப நன்றியோட திரும்பி போனாருன்னு பார்ப்போம். அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தாருக்கு உதவி செய்ய போகும் பொழுது ஒரு விபரீதம் நடந்துச்சு. கையெல்லாம் உபயோகிக்கிறது, இங்க கையெல்லாம் ஒண்ணும் உபயோகிக்கல, வெறும் வாய் மொழி மட்டும் தான். அது ஒரு வார்த்தையில அவருடைய காரியம் சாதிக்க முடிஞ்சதுன்னு பார்ப்போம். அந்த இடத்துல யாராலும் சாதிக்கவே முடியாதுங்கிற இடத்துல அது வந்து சாதிக்க முடிஞ்சதுன்னு பார்ப்போம். நமக்கு இதுல ஒரு விஷயம் என்ன பாடம் என்றால், நாம எதிரி பெரிய ஆளா சின்ன ஆளாம் பார்க்கறதில்ல, நீதி நியாயம் அதுக்காண்டி குரல் கொடுக்க நாம் போகக்கூடிய இடத்துல அங்க அல்லாஹ்வுடைய உதவி வருங்கிறதுக்காண்டி 2 வரலாறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறும் அது மாதிரி இந்த வரலாறு நமக்கு சொல்லி தருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அங்க இருக்கிறாங்க. அங்க இருந்து அவங்க எத்தனை வருஷங்கள்லங்க ஆடு மேய்க்கணும்னு சொன்னது? 8ஓ 10ஓ அப்படிதான் சொல்றாங்க அந்த தந்தை சொல்லும் பொழுதோ. அந்த கொடுத்த அந்த காலத்தவணையை முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க. திரும்பி வரக்கூடிய நேரத்துல தான் அவங்க நபி அப்படிங்கிற அந்த பட்டம், இந்த நுபுவத் கிடைக்குதுன்னு பார்ப்போம். அது என்னங்க, அது எப்படி கிடைக்குது? அது ராத்திரி நேரமா இருக்குது. அந்த காலத்துல வந்து டார்ச் லைட்லாம் ஒன்றும் இருக்காது இல்ல. அதனால அவங்க வரக்கூடிய நேரத்துல இருட்டா இருக்குதுன்னா வழி கேட்பதற்காண்டி அவங்க தூரமா ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது. அவங்க சொன்னாங்க, அனிம் குசி, நீங்க வந்துட்டு இங்கே இருந்துக்க என்பதாக தன்னுடைய மனைவிக்கு சொல்றாங்க. பாரலி அகலிஹி இம்குசு இன்னி ஆரஸ்து நாரல் அல்லி ஆத்திக்கும், நீ இங்கே நின்னுக்காமா, நான் போயிட்டு அங்க போய் வெளிச்சம் தெரியுது, அங்க போயிட்டு கொஞ்சம் வெளிச்சம் எடுத்துட்டு வரேன், அல்லது நான் வந்து வழி கேட்டுட்டு வரேன், எப்படி போகணுங்கிறத கேட்டு வரேன்னு சொல்லி சொன்னாங்க. போன இடத்துல இன்னனி அனல்லா, நான் தான் உன்னுடைய அல்லாஹ் என்பதா அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல பேசி அவங்களுக்கு நபி அப்படிங்கிற நுபுவத்து கிடைச்சதுன்னு பார்ப்போம். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்படிதானங்க. 40ஆம் வயசுல முதல்ல வஹி வருது இல்லையா? அவங்க வஹிக்காண்டி போகும்போது இங்கதான் தன்னுடைய கீழே தான் விட்டுட்டு போறாங்க. தன்னுடைய மனைவி மக்கள்லாம் ஊர்ல விட்டு போட்டு அவங்களும் ஒரு மலைக்கு மேலதான் ஏறுறாங்க. மலைக்கு பேரு சவுர் இல்ல, சவுருங்கிறது ஹிஜ்ரத் செய்து போகும்போது வருது. இது ஹிரா குகை இல்லையா? ஜபலுன் நூர்னு சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த ஒரு வெளிச்சம் தெரியுது, அங்க போய் நான் பார்த்துருவேங்கிறப்ப அங்க இருந்து குரல் வந்துச்சு, இன்னனி அனல்லா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே வெளிச்சம் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அங்க ஒளி கிடைக்குது. அதனால அந்த இதுக்கு பேர் இன்னைக்கு ஜபலுன் நூர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜபலுர் ரஹ்மாங்கிறது அரஃபா, ஜபல் சவுருங்கிறது ஹிஜ்ரத் செய்யும் போது போனாங்கல்ல அந்த மலைக்கு பேரு. இதுக்கு பேரு ஹிரா குகைன்னு சொல்லுவாங்க, அல்லது ஜபலுன் நூர்னு சொல்லி சொல்லுவாங்க. பேரொளி கிடைக்குது அங்க இருக்கும் பொழுது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மக்கள் அங்க விட்டுட்டு போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தை கீழே விட்டுட்டு தான் மேல போகும்போது அங்க இருந்து ஒரு ஒளி நுபுவத் வாங்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இந்த மாதிரி கிடைச்சதுன்னு பார்ப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணுமில்லாம போனாங்க. வரும்பொழுதும் மனைவி மக்களோட மனைவியோட வராங்க. அது மாதிரி நுபுவத் அப்படிங்கிற ஒரு பெரிய பாக்கியத்தோட வராங்க. இப்ப வந்து கிடைச்சிருக்கிறது அல்லாஹ் இடத்துல பெரிய அந்தஸ்து கிடைச்சிருக்காங்க பாப்பா. அதுதான் முதல்ல இந்த உருது பழமொழிங்க. என்னங்க அது பழமொழி? குச் பானை கலியே குச் கோனா படைங்க, இன்னும் அல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோட தான் லேசு இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து வந்தது. இருக்க இடத்துல இருந்து கொண்டு அந்த மாதிரி ஒண்ணும் கிடைக்காது. இவங்க மரியம் இருக்காங்கல்ல ரலியல்லாஹு தஆலா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார், அவங்க வந்துட்டு அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு கர்ப்பமானாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பெறக்கூடிய நேரத்துல பேறுகால வழியில இருக்கும்போது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ரிஸ்க் கொடுக்க விரும்பும் பொழுது உஸ்ஸி இலைக்கி, அந்த பேரிச்ச மரத்தினுடைய அந்த மரத்தை நீ பிடிச்சபடி அசைக்கணும், அதுல இருந்து அந்த பேரிச்சம்பர்கள் விழும் அப்படிங்கிறான்.
இவ்வளவு ஒரு சக்தியை கொண்டு ஒரு கர்ப்பமாக உண்டாக்கி வச்ச அல்லாஹு தாலா பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை பச்சை குழந்தையா இருக்கும் போதே பேசுது. இவ்வளவு பெரிய வல்லமை படைத்தவன் அல்லாஹ். இன்னைக்கு நம்ம கூட பாடத்துல வரும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நதியை வந்துட்டு, நைல் நதியை வந்து 12 பாலங்கள் போல பிரிச்சு எடுக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன். அந்த ஒரு கர்ப்பமா இருக்கக்கூடிய ஒரு தாய் எவ்வளவு பெரிய வழியில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த அம்மாட்ட பேர் ஹுஸ்ஸி, அந்த பேர் பார்த்து நீ வந்து அசைக்கணும், ஆட்டணும், அப்பதான் அவங்களுக்கு பழம் கிடைக்குங்கிறாங்க. என்னங்க தெரியுது இதுல இருந்து? அவ்வளவு பெரிய சக்தி உள்ள ஒரு பழத்தை இங்க இருந்து விழுறதுக்கு என்ன ஒரு காத்தடிச்சா விழுந்துற போகுது? ஏன் இது சொல்றாங்க? முயற்சி, முயற்சிங்கிறது வேணும். எதுவுமே முயற்சி இல்லாம நம்ம கை கட்டி உட்காந்து துவா மட்டும் செஞ்சுட்டு இருந்தா காரியம் நடக்காது. பசிக்குது, சாப்பாடு போட்டு முன்னாடி துவா செஞ்சு எல்லாம் வயிறு நிறைய அல்ல, முயற்சிங்கிறது வேணும். இதே மாதிரி நம்ம நாட்டுல நடக்குதா விஷயங்கள்? அதுக்காண்டி நம்ம என்ன ஏற்பாடுகள் செய்யணும்? நம்மளுடைய அரசியல் சார்ந்து அல்லது உடல் ரீதியாக என்னென்ன வேண்டும் அதுக்கான சக்திகளை நாம் திரட்ட வேண்டும் என்பது நமக்கு இது சொல்லித் தரக்கூடிய பாடமா இருக்குது. அப்ப இங்கிருந்து தன்னுடைய சில இழப்புகள் கொடுத்த நேரத்தில் பெரிய ஒரு பேர் உதவிகள் எல்லா இடத்துல வந்து சேருதுன்னு பார்ப்போம். இதே மாதிரிதான் நாமளும் அல்லாஹுக்காண்டி நாம கொஞ்சம் இதை இழக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹனுடைய உதவி வரும்னு பார்ப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து வராங்க குகையில. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த நுபுவத்து நபித்துவம் வாங்கிட்டு வெளியே வரக்கூடிய நேரத்துல அங்க வந்து கையில வச்சிருக்கக்கூடிய அந்த அசாகம் இருக்குல்லங்க, அந்த அசாகம் எதுக்குங்க உபயமாகும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்டது, உன் கையில உள்ளது என்ன அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் கேட்கறான். கேட்கும்போது அவர் விலாபாரியா அடுக்கிறார். என் கையில உள்ளது இந்த கம்பு, இதை வச்சு ஆட்டுக்கு இலை பறிப்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன் அப்படிங்கிற. அல்லாஹ்வுக்கு தெரியும் என்னங்கிறது. சும்மா கேட்டு பாக்குறான். கேட்டு போகுது இது கம்புன்னு சொல்லிட்டு விட வேண்டியது தானே. அவர் விலாபாரி அடுக்கிறார். காரணம் அல்லாஹ் இடத்துல பேசக்கூடிய ஒரு பாக்கியம்ங்கிறது ரெண்டாவது கிடைக்குமா, எப்ப கிடைக்கும் தெரியாது. அந்த இன்பத்துல வந்து நீட்டி பேசுறாங்கன்னு பார்ப்போம். அந்த அளவுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது அவங்களுக்கு. அந்த நேரத்துல வந்து கம்பை கீழே போட்டோன்னு என்னமா மாறிச்சுங்க? அது பாம்பா மாறிச்சு. பார்த்துட்டு பயந்து ஓடினாரு. லா தஹப், அல்லாஹ் தஆலா சொன்னா நீ மாதிரி ஓடாத. யா மூசா அக்பில் வலா தஹப் இன்னக மினல் ஆமினின். மூசா நீ பயப்படாத, நீ வந்து அதாவது சுதந்திரம் பெற்றவர்கள், நீ எந்த விதமான தீங்களும் ஏற்படாமல் நீ பாதுகாப்பு பெற்றாலு, பயப்படாத என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த நுபுவத்தை வாங்கிட்டு வரும் பொழுது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா கோயில வந்து வஹி வந்துச்சு இல்லைங்க. அந்த காட்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருந்துச்சா, பயமா இருந்துச்சா? அது சொல்லும் பொழுதே பார்ப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, புகாரில வரக்கூடிய முதல் ஹதீஸ், அதாவது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில வந்துகிட்டு இவ்வளவு பெரிய இறுக்கம், அதாவது என்னோட உயிரே போயிரும் போல தெரியுது. அந்த மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3 முறை இப்படி கெட்டி பிடிச்சி அணைச்சுக்கிட்டு இக்ரா ஓது, நீ படிங்க படிங்கன்னு சொன்னாங்கன்னு பார்ப்போம். வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுங்க? தன்னுடைய மனைவிட்டு சொன்னதுக்கு அப்புறம் படுத்துட்டாங்க. ஆளு பயத்துல தன்னந்தனியா நிற்கும் பொழுது ஒருத்தர் இவ்வளவு பெரிய உருவம், இந்த மாதிரி காட்சிகள்லாம் புதுசு. பார்த்தோன்னு அந்த பயத்திலேயே காய்ச்சல் வச்சு வீட்டுல வந்து படுத்துட்டாங்க. படுக்கும்போது அல்லாஹ் தஆலா எப்படிங்க கூப்பிடுவாங்க? குர்ஆன்ல 2 இடத்துல கூப்பிடும். அதே மாதிரி போர்வை போர்த்திருக்கக்கூடியவர்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு? யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போட்டு போர்த்தி கொண்டிருக்கக்கூடியவரே எந்திரி. இந்த மாதிரி மக்களுக்கு தௌஹீதை சொல்லுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அந்த அளவுக்கு ஒரு காட்சி வந்துட்டு அவருடைய மனசுல வந்துகிட்டு அது உள்வாங்கி காய்ச்சல் வந்து பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அவங்களுடைய மனைவி சொன்ன ஆறுதல் என்னங்க? பயந்து போய் வராங்கல்ல, காட்சிகள்லாம் வர்ணிக்கும் பொழுது பயம். இந்த நேரத்துல அந்த மனைவி சொன்ன ஆறுதல், கல்லா லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. அந்த வினோதமான காட்சி, பயப்படுறாங்கல்ல, அந்த அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா முன்னாடியே இந்த மாதிரி ஒரு தாயை ஒரு பெண்ணை வந்துட்டு கல்யாணத்துக்காண்டி எல்லாம் ஏற்பாடு செஞ்சாலும் தெரியல. பொதுவா இன்னைக்கு நம்ம பாக்குறது கணவனோட மனைவிக்கு வயசு கம்மியா தானே இருக்குது. அங்க வயசு கூடுதல். எத்தனை வயசு? 15 வயசு கூடுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முதல் கல்யாணம் நடக்கும்போது 25 வயசு, அந்த அம்மாவுக்கு 40 வயசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முதல்ல வஹி வரும்பொழுது 40 வயசு, அந்த அம்மாவுக்கு 55 வயசு. அப்ப இந்த மாதிரி ஒரு பக்குவமான ஒரு பெண் வேணும், இந்த மாதிரி நேரத்துல ஆறுதல் வேணுன்றதுக்காண்டி அல்லாஹ் முன்னாடியே செய்த ஏற்பாடு போல தெரியுது. அவங்க சொன்னாங்க கல்லா லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. நீங்க நினைச்ச மாதிரிலாம் ஒன்றும் தப்புலாம் நடக்காது, நன்மை தான் நடக்கும். காரணம் நீங்க துக்ரில் லைஃப், நீங்க வந்து ஏழைகளுக்கு உதவுறீங்க, விருந்தாளிகளுக்கு உணவு கொடுக்குறீங்க, மாதிரி விதவைகளுக்கு நீங்க உதவுறீங்க. நீங்க செய்யறது எல்லாமே நல்ல காரியம் தான், உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் வராது என்பதாக அங்க இருந்து ஆறுதல் கிடைக்குது. அங்க வந்துட்டு அவங்க பாம்பா மாறணும்னு அவர் பயந்தாரு, அல்லாஹ் ஆறுதல் கொடுத்தா. இங்க மனைவி மூலமாட்டே நேரடியா அல்லாஹ் வந்து ஆறுதல் கொடுக்குறான்னு பார்ப்போம். இன்னைக்கு நமக்கு அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்துட்டு ஏதாவது ஒரு இயக்கம் சார்ந்து வெறி பிடிப்பதுங்கிறது கூடாது. நற்பணிகள் யார் செய்தாலும் கூட போகலாம். நம்ம ஒரு நற்பணிக்காண்டி போயிருக்கும் பொழுது அங்க சில இடையூறுகள் வர்றதுல உடனே நம்ம வீட்டில் உள்ள பெண்களா இருந்தா, ஏற்கனவே சொன்னலங்க நீங்க இதெல்லாம் போய் தலையை கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. அங்க பாருங்க அந்த அம்மா ஹதீஜா அப்படியா சொன்னாங்க,
நான் அப்பவே சொன்னேன் இவ்வளவு தூரம்லாம் தனியா போகாது, அங்க போய் தனியா உட்காந்துருக்கேன், அப்படிலாம் ஒண்ணும் திட்டல. அவங்க துணையா இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு நமக்கும் இந்த மாதிரி இடையூறுகள் வரும்போதும் துணிந்து எதிர்நீச்சல் போடும்பொழுது அல்லாஹனுடைய உதவிகள் வரும் அப்படிங்கிறது நமக்குரிய பாடமா இருக்குதுன்னு பார்ப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணு வந்து தான் நபிங்கிறதுக்காண்டி ஆதாரமாக அந்த அசா கம்பு கீழே போட்டோன்னா பாம்பா மாறும். வேற இன்னொன்னு நிறைய இருக்குது. இன்னொன்னு கை, தன்னுடைய கையை வந்துட்டு தன்னுடைய ஜெயப்புல வச்சுட்டு எடுப்பாங்க, அப்படி பேரொழியா பிரகாசிக்கும் பார்ப்பாது. இப்போ கையில வந்து பிரகாசம் வரும், அது ரெண்டு கீழே போட்டோன்னா போயிருன்னு பார்ப்போம். இதே மாதிரி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாருங்களேன், இவங்களுக்கு வந்து கையில சரியா இல்லையா, இது வந்து மேல உள்ள உலகத்தார் எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அத்தாட்சி. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அசா கம்பு, அது மாதிரி கையில வந்துட்டு பேரொளி வரும், கீழே போட்டா நின்றோம். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரிகள் இதே மாதிரிதான். ஃபிரௌன் அவனுடைய ஆட்கள் கேட்டாங்க, உங்களை என்னப்பா ஆதாரம் இருக்குது, என்ன அற்புதம் வச்சிருக்குன்னு கேட்ட பார்த்தா இந்த அசா கம்பத்தையும் காட்டினாங்க. அதே மாதிரி இந்த கையையும் பேரொளி காட்டி தான் நபிங்கிறத நிரூபிப்பாங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபி சொல்லக்கூடியதுல பல அத்தாட்சி கேட்டாங்க. அதுல ஒண்ணு நீங்க சொன்னது வன் ஷக்கல் கமர் இக்தரபத் ஸாஅத்து வன் ஷக்கல் கமர், சந்திரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாக பிளந்து காட்டினாங்க. இன்னைக்கும் கூட ஹிஸ்டரியில இருக்கதா சொல்லுவாங்க. நம்ம நாட்டுல சேரமான் பெருமான் சொல்லுவாங்கல்ல, கேரளாவில் கொடுங்கநல்லூர், அநேகமா அந்த ஊருக்கு பேர் கொடுங்கநல்லூர்ல அங்க உள்ள ராஜா சேரமான் பெருமாள் அப்படிங்கிறவரு, அவர் தான் வீட்டுல இருந்து கூட அந்த இடத்துல ராஜாவா இருக்கார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழக்கூடியவர். அவர் ஒரு நாள் தன்னுடைய மாடியில ஏறி நிற்கும் போது பாக்குறாரு, சந்திரன் ரெண்டா பிளந்து இப்படி ரெண்டு துண்டா விலகுது, திரும்ப ஒன்னா சேர்ந்துக்கிறது. இது ஒரு காட்சி காண்றாரு. ஆனா வரலாறுகள்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியல, என்னங்கிற செய்தி தெரியல. சில நாட்களுக்கு அப்புறம் அரபிகள் வியாபாரத்துக்காண்டி கேரளா வரக்கூடிய நேரத்துல வினோதமான முறையில ரெண்டு பேர் சில பேர் செயல்படுறாங்க, இவங்ககிட்ட தான் பிசினஸ் அதிகமா இருக்கு, உள்ளூர் மக்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்ப்பு வந்த நேரத்துல கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. எங்களுக்கு வந்துட்டு ஒரு நபி இருக்கிறாங்க, அவர் பொய் சொல்லக்கூடாதுன்னு நியாயமான முறையில லாபம் வைக்கணும்னு இருக்கிறாங்க, உள்ளதை உள்ளபடி சொல்லியே நீங்க வந்து வியாபாரம் செய்யுங்க, அது மாதிரி நாங்க அவருடைய சொல்லக்கூடிய விஷயங்கள் நாங்க வந்துட்டு பின்பற்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, அப்படின்னா என்ன யாருன்னு கேட்டப்பதான் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. அவர் என்ன ஆதாரம் காட்டுறாரு, இந்த மாதிரி ஒரு நாள் சந்திரனை ரெண்டா பிளந்து, அப்பதான் டக்குன்னு லிங்க் ஆகுது, ஏற்கனவே பார்த்தது. அதுக்கப்புறம் அவர் இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்காண்டி வந்தாங்க, சந்தித்தார் என்பதாகவும் சந்திப்பதற்கு முன்பே இறந்துட்டான்னு சொல்றாங்க. அவருடைய கபர் எங்க இருக்குங்க, சலாலா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. சலாலா அப்படிங்கிற ஓமன்ல ஒரு ஒரு ஸ்டேட்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் அவனுடைய பெரிய குதிரத்து பாருங்களேன், இயற்கையிலே அப்படி அமைஞ்சுதா அல்லது இந்த ஒரு நல்ல மனுஷன் அங்க வந்ததுனால அந்த பூமி அப்படி ஆயிடுச்சதுல. சலாலாங்கிறது கேரளாவே தானா, அது நாடு அரபு நாடா இருக்குது. அங்க உள்ள கிளைமேட், அங்க இருக்கக்கூடிய அந்த பசுமை, அங்க இருக்கக்கூடிய விளைச்சல் எல்லாமே கேரளா தானா. நம்ம ஊர்ல அந்த கேரளால பாக்குறோம்ல, அந்த தென்னை மரங்கள், கப்பன்னு சொல்லுவாங்கல்ல, மரவள்ளி கிழங்கு, எல்லாமே கேரளா மாநிலம் இருக்குமா. அந்த நாட்டுல உள்ள ஒரு மனுஷர் இங்க வந்து ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காண்டி அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய கராமத்தை, அற்புதமா என்னன்னு தெரியல. சொல்ல விரிக்க விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அவர் கையை காட்டுதான் அவருக்கு வந்து பிரகாசம் இருந்துச்சு, அது ஒரு ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனையே ஒளி தரக்கூடிய அதையே வந்து ரெண்டா பிளந்து காட்டி மக்களுக்கு அந்த விஷயத்த மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்கன்னு பார்ப்போம். அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு அல்லாஹ் தஆலா நபியாக ஆக்கி, நீங்க இத்ஹபா இலா ஃபிரௌன, நீ வந்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையுமே தாவா செய்யுங்கன்னு அப்படின்னு சொல்றான். சொல்லும் போது உடனே தயாராயிட்டாரா? அவர் உடனே தாவாக்கான் ரெடி ஆயிட்டாரா? பயந்துகிட்டு இருக்கிறாரு. என்ன கேட்டார்? ஒரு வேண்டுகோள் சொல்லுங்க. வாஹி ஹாரூன் அஹிஷ்னுது பிஹி, அல்லாஹ்வே எனக்கு தனியா போறதுக்கு பயமா இருக்குது, என்னுடைய சகோதரர் ஹாரூன் அவர் நல்ல பேச்சாற்றல் மிக்கவரா இருக்காரு, அவரை எனக்கு உதவிக்காண்டி நீ தா அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவரையும் நபியா ஆக்கி வச்சு ரெண்டு பேரும் செஞ்சு தஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா, ஃபிரௌன் நபி நீங்க தாவா செய்யுங்க, அவன் ரொம்ப வந்து வரம்பு மீறிட்டு இருக்க, அவங்க போய் இஸ்லாத்தை பத்தி சொல்லுங்கன்னு அனுப்பி வச்சான்னு பார்ப்பாங்க. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹ் இடத்துல ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. என்னங்க இத மாதிரி அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம பி அபி ஜஹலின் அவ் உமர, ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் தான். அல்லாஹ்வே இந்த ஊர்ல ரெண்டு பேர் இருக்கிறாங்க, பெரிய ஆட்களா இருக்கிறாங்க, ஆரம்பத்துல ரவுடின்னு சொல்லிக்கீங்க அல்லது குண்டாயிஸ்ன்னு சொல்லுங்க உமர், அது மாதிரி அபூ ஜஹல், இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளை கொண்டு எனக்கு உதவி செய்வாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவின் காரணமாக அவர் நபியாக ஆயிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி என்ன ஹதீஸ் யார் இருக்காங்க, ஒரு ரெண்டு ஹதீஸ், நிறைய ஹதீஸ்கள் அவங்கள பத்தி சிறப்பு, அதுல ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அருமையான ஹதீஸ் பாருங்களேங்க. இன்னல்லாஹ் அலா லிசானி உமர, அல்லாஹ் தஆலா வந்து உமருடைய நாவின் மூலம்
உமர் உமர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய யோசனைகள் பலதும் இஸ்லாத்துல சட்டமா சேர்ந்திருக்குது. சுமார் 4 சட்டங்கள் என்னமோ அந்த மாதிரி வந்து சேர்ந்திருக்குது. அதுக்கப்புறம் இதையும் சொன்னாங்க, லவ்கான பஅதி நபியுன், எனக்கு பிறகு நபிங்கிறது கிடையாது, நபி அப்படிங்கிற சகாப்தம் முடிஞ்சிருச்சு, நான் தான் ஹாத்தமுன் நபியின் ஹாத்தமுல் அம்பியா, நபிமார்களுக்கு நான் தான் கடைசி, இதுக்கப்புறம் எந்த நபியும் வர முடியாது, ஒரு கால் வர முடியும் என்றால் அது உமராக இருக்க முடியும் என்பதாக சொன்னாங்க. அப்ப அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்து ஒருத்தர் நபியாக ஆக்கினாங்க. இவங்க தனக்கு இஸ்லாத்துக்காண்டி உதவி காட்டி ஒருத்தரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்ப்போம். இதே மாதிரி இன்னைக்கு நம்மளும் கூட எவ்வளவு பெரிய எதிரி உமர் ரலியல்லாஹு தெரியுமில்ல, எல்லாரும் பலமுறை கேட்டுதான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்றதுக்குன்னு போனாலும் ஒரே ஒரு மனுஷன், இவர் ஒரு ஆள் தான். வேற யாரும் இவ்வளவு பெரிய துணிச்சலான முறையில தைரியம் வரல. தனிச்சு ஒரு ஆளா போயிட்டு கொலை செய்யறதுக்குனே போனாலும் இன்னைக்கு ஹலீஃபா அப்படிங்கிற பேர் வாங்கிட்டு இன்னைக்கு உலக அளவில் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம முஸ்லிம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலைப்படுத்துவோம். ஆனா காந்தி அந்த மாதிரி ஜவஹர்லால் நேரு எல்லாமே பார்க்கும் பொழுதும் இவரை முன்னிலைப்படுத்துவாங்க. உமர் ரலியல்லாஹு அவ்வளவு பெரிய ஆட்சியாளராக திகழ்ந்தாருன்னு பார்ப்போம். என்ன நமக்கு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இஸ்லாத்துல ஒரு எதிரியாக கருதப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு பெரிய ஒரு உதவியாளராக மாறி இருக்கப்ப, இன்னைக்கு இதே மாதிரி நம்ம நாட்டுல யார பாக்குறோமோ, நம்ம நாட்டிலோ அல்லது உலக அளவிலோ அந்த ஆட்களை சொல்லி நம்ம பேர் சொல்லி துவா செய்யும்போது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம். நாளைக்கு வந்து அவர் மூலமா இஸ்லாத்துக்கு பெரிய உதவி வந்து சேரும். அதனால துவா செய்ய மறக்க கூடாது. அல்லாஹ் அவங்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து சேரு என்பதாக நாம் துவா செய்துக்காண்டி மறந்துடக்கூடாது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த மக்காவோட இருந்த குறைஷிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு என்னென்னமோ எதிர்த்து பார்க்கறாங்க, இவர் அடக்க முடியல, முஸ்லிம்களோட எண்ணிக்கை வளர்ந்துகிட்டே இருக்குதுன்னு பார்ப்போம். பார்க்கக்கூடிய நேரத்துல அவனு என்னென்னமோ சொல்றானோ, ஏன்பா நீ வந்து சொல்றல, இஸ்லாத்தை பத்தி சொல்றல, நீ சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்துச்சுல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு வேதம் கொடுத்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த அரபி அந்த இதுல இந்த யாம்பு சைடுல மக்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு மத்தியன் அப்படிங்கிற அந்த மாதிரி இடங்கள்ல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்திருக்கிறாங்க. சீனா அப்படிங்கிற இடத்துல, அதாவது மிஸ்ர் எல்லாமே தரைமார்க்கமா போக முடியும். அந்த மாதிரி இடங்கள் இருக்கணும். இவங்க வியாபாரத்துக்காண்டி போவாங்க, ஷாமுக்கு போவாங்க குறைஷிகள் அந்த நேரத்துல இருந்தவங்க. அந்த மாதிரி போகும்போது அந்த வரலாறுகள் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி கேட்டிருக்கும் போது அவங்க சொல்றாங்க, மூசாவுக்கு வந்துச்சுல்ல, அந்த மாதிரி உனக்கும் கொடுக்கப்படணுமே, லவ்லா ஊத்திய மிசலமா ஊத்திய மூசா, உனக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட மாதிரி உனக்கும் தந்திருந்தா நாங்க நம்பி இருப்போமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு பதில் கேட்கிறான், அவலம் யக்ஃபுரு பிமா ஊத்திய மூசா மின் கபில், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வேதம் கொடுக்கப்பட்ட நேரத்தில் அந்த மக்கள் நிராகரிக்காமையா இருந்தாங்க. ஆதாரங்கள் அற்புதங்கள் கேட்டாங்க, அந்த நபியும் காட்டினாரு, ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணுன்னா காட்டினாங்க. எல்லாத்தையும் காட்டி நிராகரிப்பவர்கள் இருக்கத்தான் செஞ்சாங்க. நாளைக்கு நீங்களும் அப்படிதான் செய்ய போறீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல ஒரு ஆறுதல் சொல்றான்னு பாக்குறோம். அந்த மாதிரி ஏதாச்சும் 1-2 சொல்லுங்களேங்க, ஆதாரங்கள் காட்டியும் அவங்க மறுத்தாங்க அப்படிங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறுல. ஒண்ணு எதிரிகளே, அந்த கிபித்திகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களே வந்துட்டு எதிர்த்தாங்க, பாம்பா மாறிச்சு. அந்த மாதிரி ஃபிரௌனுடைய ஆட்சி காலத்துல வந்து திசா ஆயாத்துன்னு அல்லாஹ் சொல்றோம், 9 அத்தாட்சிகள் நம்ம கூட நெட்ல பார்க்கலாம். நெட்ல கூட பார்க்கலாம். 10 கமாண்ட்ஸ், அதுக்கு பேர் என்னது, 10 கமாண்ட்ஸ் சொல்லிட்டு 10 கட்டளைன்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்க்கலாம். அவங்க போட்டுக்க, நம்ம குர்ஆன் சொல்றது 9 கட்டளைகள், 9 ஆதாரங்கள் குர்ஆன் சொல்லுது. அற்புதங்கள் காட்டினா அவனுக்கு தெரியும், மூசா ஃபிரௌனுக்கு தெரியும் இது மூசா அந்த ரப்பின் காரணமா ஏற்படக்கூடிய சோதனை அப்படின்னு சொல்லி தெரியும். மூசாட்ட வந்து சொல்லுவான், உது ரப்பக, மூசா இறைவன் துவா செய்ப்பா, நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. அவர் துவா செய்வாரு. அந்த சோதனைகள் அங்க இருந்து அகண்டு பேரும் திரும்ப ஏத்துக்கிற மாட்டாங்க. இது அந்த எதிரிகள் செய்தது. இது கொஞ்சம் சகிச்சுக்கலாங்க, இதை சகிச்சுக்கலாம். முஸ்லிம்களே வந்து ஏற்க மாறா செஞ்சாங்க. அந்த மாதிரி உதாரணங்கள் சொல்லுங்களேன். முஸ்லிம்கள், அதாவது இவர் நபின்னு ஏற்றதுக்கு அப்புறமே அவற்றை நிறைய ஏடா குணமா வந்து பேசினதெல்லாம் இருக்குது. பாத்தீங்கன்னா ஒரு காட்டுல 40 வருஷம் சுத்துவாங்கல்ல, அது ஏன் சுத்தணும் பாத்தீங்கன்னா, அவங்க ஃபிரௌன்ல இருந்து தப்பிச்சு போறாங்க. இந்த நைல் நதியை அடிச்சோன்னு பாலமா பிளந்துச்சு, அங்கிருந்து அவங்க கடந்து போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய அற்புத கண்ணால பாக்குறாங்க. ஃபிரௌன்ல இருந்து தப்பிச்சுட்டாங்க, தப்பிச்சது ஒண்ணு, அவனை சாகடிச்சது ஒண்ணு, 2 பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கரையை கடந்து போறாங்க. போயிட்டு இருக்கும்போது எதுக்காண்டி அந்த நபி வந்தாரோ அதுக்கே மனுஷனை கடிச்சு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு அந்த கதையில பாத்தீங்கன்னா, அந்த கடந்த உடனே மூசா, இந்த பாரு, இந்த மக்கள்லாம் குட்டி குட்டி தெய்வங்களா இத்தனை வணங்குறாங்கல்ல, எங்களுக்கு இதே மாதிரி ஒரே ஒரு தெய்வத்துக்கு அனுமதி கூட. கேட்கறது முஸ்லிம்கள், கேட்கறது முஸ்லிம்கள். தௌஹீதுக்காக இத்தனை போராட்டங்கள். அங்க போனதுக்கு அப்புறம் இத்தனை ஆதாரங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இஸ்லாத்துல இருந்து பின்னாடி போறதுக்கு அவங்க கேள்வி கேட்கறாங்க. எனக்கு இதே மாதிரி ஒரு கடவுள் தான் கேட்கறாங்க. இன்னக்கும் கௌமன் துஜாவன, முட்டாளா இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு அவர் திட்டுவாரு. குர்ஆனுடைய வாசகம் இது. அந்த மாதிரி அற்புதங்கள் பார்த்து அவங்க ஏற்றுக்கொள்ளல. அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத் வாங்கி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம்
லன்னு ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், நாங்க நம்பல மாட்டோம், அல்லாஹ்வை நேரடியா காட்டு. பாருங்களேங்க, முஸ்லிம்கள் பேசுறதுங்க இது. நரல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை நேரடியா காட்டு அப்படிங்கன்னு சொல்றானுங்க. அப்ப இந்த மாதிரி அற்புதங்கள் கேட்டாங்க, கொடுத்ததுக்கு அப்புறம் ஒத்துக்கிறவா செஞ்சாங்க, ஒத்துக்கூடல, உங்க ஆட்கள் அப்படிதான் செய்ய போறாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஆறுதல் சொன்னா, அது மாதிரி தான் செய்யவும் செஞ்சாங்க. சந்திரனை ரெண்டா பிளந்து காட்டியும் பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனேயே அவங்களுடைய பிறக்கத்துக்கு முன்னாடியே தந்தை இறந்துட்டாங்க. பிறந்த 6வது வயசுல தாய் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யாருங்க வளர்த்தாங்க? அப்துல் முத்தலிப் வளர்க்குறாங்க, தந்தையோட தந்தை இல்லையா. அதுக்கப்புறம் 2 வருஷத்துல அவர் இறக்குறாங்க. 6 வயசுல தாய், 8வது வயசுல தந்தையோட தந்தை இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சின்ன தந்தை அபூ தாலிப் அவங்க தான் அங்க இருந்து 8 வயசுல இருந்து எத்தனை வயசு வரைக்குங்க? 50 வயசு வரைக்கும் வந்துட்டு கெட்டி காக்குறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு வலது கையாகவோ அல்லது ஒரு தூணாகவோ அரணாக இருந்தது யாருங்க? அபூ தாலிப். அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரா? ஏத்துக்கல. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் மரண நேரத்துல இருக்கும்போது எவ்வளவு சொல்றாங்க, களிமா மட்டும் சொல்லியிருக்கேன், நான் அல்லாஹ் இடத்துல வந்து உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தந்தேன், முடியல. கடைசியா அவர் இஸ்லாத்தை இல்லாம தான் இறந்தாருங்கிறது தான் சரியானது. ஹதீஸ் சில பேர் இன்னைக்கு பார்க்கலாம், இல்ல அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வெட்டி வாதங்கள். ஆதாரம் குர்ஆனே காட்டுது, ஹதீஸ்லயே மகர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கறதா யதார்த்தம். இந்த நேரத்துல விசுவாசனுக்கு எவ்வளவு பெரிய மனசுல வடுக்கள் இருந்துக்கும், ரணங்கள் இருக்கும். இவ்வளவு பெரிய நமக்கு உதவியா இருந்தார், இவருக்கு கிடைக்கலையே இஸ்லாம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய காயம் அடைந்திருக்கும், பதட்டம் அடைஞ்சிருப்பாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறான். ஒன்னையாவது வளர்த்தது 8 வயசுல இருந்து அவர் வளர்த்துருக்கிறாரு. நீ நல்லா ஒரு சொந்தமா நிற்க வேண்டிய கால்கள் உனக்கு கால் பதிச்சு நடக்கக்கூடிய அந்த பருவத்துக்கு அப்புறம் தான் உன்னை வளர்த்தாரு. அங்க ஒருத்தன் பிறந்த உடனே வளர்த்தான், யார் அது? ஃபிரௌன். அவனுக்கே கொடுக்கலையானா? அதனால நீங்க இதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம். ஹிதாயத் என் கையில இருக்குது. நான் நினைச்சா அதோட நீ நினைக்காத, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீங்க நினைக்கிறார்களாம் ஹிதாயத்தை கொடுத்துட முடியாது என்பதா அல்லாஹ் இடத்துல இந்த இடத்துல ஆறுதலாக சொன்னான்னு பார்ப்போம். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா வந்துட்டு அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஃபிரௌன் சொல்லுவான், வேற சூறால வருது, தரூனி அக்துல் மூசா, விடுங்கந்தாலும் நான் கொன்னுறேன். நம்ம இன்னைக்கு பேசுவோம்ல, சாதாரண ரோட்ல வந்து 2 அடிதறி போடுற மாதிரி அவன் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் ரப்பு, நான் தான் கடவுள்னு சொல்லுவாரு ஃபிரௌனுங்கிறது. ஆனா ரப்புக்கும் லாலா, நான் தான் கடவுளுங்குவாரு. அவர் என்ன சொல்றாரு, தரூனி அக்துல் மூசா, என்னை விடுங்க, நான் வந்து மூசாவை கொலை செஞ்சிடறேன். கடவுள் போய் அடுத்த ஆள் போய் உதவிக்கணும், என்ன விடுங்கன்னு சொல்லுமா. ஒரு ஊதுனா ஒரு அடைஞ்சு போயிடணும், ஆஃப் ஆயிடணும், கொண்டு வரணும் இல்லையா. அவர் எல்லாரும் தடுக்கிற மாதிரி என்னை விடுங்கன்னு வேற சொல்லுவாரு இவரு. அந்த நேரத்துல ஒருத்தர் அங்க இருப்பாரு, வக்கால ரஜுலுன் மின் ஆலி ஃபிரௌன யக்துமு ஈமானஹு, ஃபிரௌனுடைய குடும்பத்திலே இருந்த ஒரு மனிதர். அவர் வந்து ஃபிரௌனுடைய குடும்பம் தான், காஃபிருடைய குடும்பத்தில் உள்ளவர் தான். அவர் வந்து சொல்லுவாரு, அத்தக்துலூன ரஜுலன் யக்கூல ரப்பி அல்லாஹ், ஒருத்தர் வந்து தான் இறைவன், தன்னுடைய கடவுள் இறைவன் அல்லாஹ் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக நீங்க கொலை செய்ய போறீங்க என்பதாக அந்த இடத்துல அவர் குரல் கொடுத்து அந்த கொலையை வந்து தடுத்து நிறுத்தினாருன்னு பார்ப்போம். இதே மாதிரி ஒரு வரலாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடக்குதுங்க. சொல்லுங்க, நான் சீரத்துல பார்த்து தான் இருப்பேன் இந்த விஷயத்த. இதே வாசகம் பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல தௌஹீத் சொல்லிட்டு இருக்கிறாங்க மக்களை. சொல்லக்கூடிய நேரத்துல நம்மளுடைய உம்மத்தில் உள்ள ஃபிரௌன் யாருங்க? அபூ ஜஹல். சரியா இல்லையா? எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தவாஃப் செய்யறாங்க. தவாஃப் செய்யக்கூடிய நேரத்துல ஒரு ரவுண்டு வரக்கூடிய நேரத்துல இந்த எதிரிகள் கடந்து வரும்போது எவ்வளோ கெட்ட வார்த்தைகள் சொல்றாங்க. திரும்பவும் வராங்க, அடுத்த ரவுண்டுக்கு வராங்க, திரும்ப சொல்றாங்க, ஒழுங்கா இருந்துக்கடா, நான் வந்து ஒரு கடுமையான வார்த்தையை சொல்றாங்க. அது அவனுக்கு ரொம்ப கோபமாயிருது. சரியா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கழுத்துல துண்டு போட்டிருப்பாங்களா, அவங்க காலத்துல பழைய காலத்துல ட்ரெஸ் இருக்கும், அதை பிடிச்சிக்கிட்டு நெருக்கிறான், அவங்கள கொல்றதுக்காண்டி போனான். அந்த நேரத்துல இவங்க வராங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இதே வார்த்தையை உபயோகிக்கிறாங்க, அத்தக்துலூன ரஜுலன், அப்பா கடவுள் அப்படிங்கிறது இறைவன், அவன் அல்லாஹ் தான் அப்படின்னு சொன்னதுக்காக நீங்க கொல்ல போறீங்க என்பதாக விடுவித்தாங்க அப்படிங்கிறது அங்க உள்ள ஒரு ஒத்து பார்க்கும்பொழுது 2 பேருடைய வரலாறும் நமக்கு அல்லாஹ் தஆலா காப்பாத்துறான்னு பார்ப்போம். இப்ப அங்க வந்துட்டு முஸ்லிம் ஃபிரௌனுடைய குடும்பத்துல, எதிரிகளுடைய குடும்பத்திலிருந்து ஒரு ஆளை வச்சு அல்லாஹ் காப்பாத்தினா, அந்த மாதிரி இங்க ஒரு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மூலமா காப்பாத்துறான்னு பார்ப்போம். ஒரு ஆள் மூலமா இன்னொரு ஆள் காப்பாத்து போறாங்க. அது மாதிரி முன்னாடி கூட ஒண்ணு சொன்னோம்ல, எந்த வரலாறுங்க அது? முக்கைம் அப்படிங்கிறவங்க தாய்ஃப்ல இருந்து வரும்பொழுது, நான் ஆரம்பத்துல சொன்னேங்க, தாய்ஃப்ல தாவாவுக்காண்டி போனாங்க, திரும்ப மக்காவுக்குள்ள வரும்போது பயப்படும்போது முத்தைம் அப்படிங்கிற ஒரு காஃபிர், அவர் மூலம் முத்தைம் அப்படிங்கிறவங்க, முத்தைம் காரணத்தை உணவளிக்க பாருங்களேன், எப்பவுமே பேர் நல்ல பேர்களா வைக்கணும்னு சொல்லுவாங்க. முத்தைம் அப்படின்னா உணவளிக்கக்கூடியவர் அர்த்தம், சாப்பாடு கொடுக்கக்கூடியவர், எல்லாருக்கும் உதவக்கூடியவர், அந்த தன்மை.
அந்த தன்மை அவர்கிட்ட வெளிப்படுத்தணும். அவர் தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு காஃபிர் மூலமா அவருக்கு உதவி கிடைச்சதுன்னு பார்ப்போம். எனவே நாம இந்த மாதிரி ஒரு முனையக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி அப்படிங்கிறது வரும்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த குடும்பத்திலேயே ஒருத்தன், இப்ப முதல்ல சொன்னது ஒரு காஃபிருடைய குடும்பத்துல ஒருத்தர் முஸ்லிம் ஈமான மறைத்து கொண்டு காப்பாத்துக்கான ஒருத்தர் வந்தார். இதுக்கு மாற்றமான இன்னொரு வரலாறு. அது என்னங்க அது? மாற்றமான ஒரு வரலாறு. முஸ்லிம் குடும்பத்துல வந்து ஒருத்தன் வேணா செய்தான். அவன் யாருங்க? ரொம்ப தெரிஞ்சதுதான் எல்லாருக்கும். தனியா ஒரு பாடமா கூட எடுத்த ஞாபகம் இருக்குது நம்ம கிளாஸ்ல. ஒருத்தன் காரூன். காரூன் சரியா இல்ல? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி பேர் என்னது? ஹாரூன். ஆரம்பத்துல ஹெச் வரும், ஹா வரும் இல்லையா? அது நபி. இது காரூன். காஃப் 2 புள்ளி வச்சது. இங்கிலீஷ்ல இருக்கும்போது கியூ வரும். முஸ்லிம், ஆனா இஸ்லாத்துக்கு எதிரான முறையில செயல்பட்டான்னு பார்ப்போம். இவனை பத்தி உள்ள குறிப்பு என்னது? காரூனை பத்தி உள்ள குறிப்பு, பெரிய பணக்காரன். சும்மா பணக்காரன் இல்ல, இவனுடைய அந்த பொக்கிஷங்களுடைய சாவியை தூக்குறதுக்கே பெரும் கூட்டம் வேணுமா? சாதாரண நான் அவர் கையில சாவி கொண்டு பங்களாக்குள்ள என்னென்ன வச்சிருப்பேன், எவ்வளவு சொத்துக்கள் எனக்கு இருக்கும், எத்தனை கோல்டு இருக்கும், எத்தனை வந்துட்டு வீட்டு பத்திரங்கள் இருக்கும், தோட்டங்கள் இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து வந்துட்டு என் கையில ஒரு சாவி, அந்த ஒரு சாவியை வச்சு முழு பங்களா என் கையில இருக்கும். அந்த மாதிரி சாவிகளாவே நம்ம பார்க்கும்பொழுது அத்தனை சாவிகள் இருக்கு. அப்ப இவனுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கும் பாருங்க. இவ்வளவு பெரிய பணக்கார பையா. இவனை பார்த்தீங்கன்னா ஃபிரௌனுடைய அந்த ஆட்சியில வந்து பதவி இருக்குது. நம்ம முஸ்லிம்களுடைய அந்த குடும்பத்துக்கு என்ன பேர் சொன்னா பனி இஸ்ராயில். எதிரி குடும்பத்துக்கு பேரு திபெத்தியல்னு சொல்லுவாங்க. ஃபிரௌன் தன்னுடைய அந்த சபையில முஸ்லிம்களுக்கு சார்பாக அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி அவங்களுடைய அந்த தேவைகள் நிறைவேறதுக்காக ஒரு மினிஸ்டர், அந்த மினிஸ்டர் இவன் காரூன்ங்கிறவன். இவன் வந்து தன்னுடைய அந்த அரசுக்கு சார்பாக எல்லாத்தையும் வளைச்சு ஒடிச்சு செய்யறது, மக்களுக்கு என்ன தேவைன்னு பாக்குறது இல்ல, அவங்கள வந்துட்டு என்ன கூழ்படுத்துக்காக என்னென்ன செய்யும் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு பார்ப்போம். அந்த வகையில தான் அவன் இருக்கக்கூடிய நேரத்துல இது காரலஹு கௌமஹு லா தஃப்ரஹ், அவன் இது மாதிரி பொருளாதாரம் அதிகமா இருக்குது, பெரிய பதவி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா பெரிய அட்டுழியம் செய்து கொண்டிருந்தான். அந்த நேரத்துல அவன் செஞ்ச பெரிய அட்டுழியங்களை பார்த்து அவனுக்கு மக்கள் சொன்னாங்க லா தஃப்ரஹ், இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பெரிய பெருமை கொள்ளாத, அல்லாஹ் வந்து பெருமை அடிக்கிறவங்களை விரும்ப மாட்டான் அப்படிங்கிறாங்க. வபத்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆஹிரா, நீங்க அல்லாஹ் உனக்கு தந்திருக்காங்க அதை வச்சு நீ ஆகிரத்துக்குன்னு ஏதாவது நீ செஞ்சுக்கப்பா அப்படிங்கிறாங்க. வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, துன்யாவில் அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறத துன்யாவுக்கு உபயோகிச்சுக்கோ. இஸ்லாம் எப்பவுமே வந்து ஆகிரத்து மட்டும்தான் வேணும், துன்யா வேண்டாம் அப்படின்லாம் சொல்லவே சொல்லாது. துன்யாவும் வேணும், ஆகிரத்தும் வேணும். ஆனா துன்யாவில் முங்கிடக்கூடாது. ஒரு கப்பல் தண்ணி இருந்தா தான் கப்பலே செல்ல முடியும். ஆனா அந்த கப்பல் தண்ணி கப்பலுக்குள்ள ஏறிச்சுன்னா முங்கி போயிடும். அது துன்யாங்கிறது வேணும். அப்பதான் ஆகிரத்துல வந்துட்டு சொர்க்கம்ங்கிறது நம்மளால வாங்கிக்கொள்ள முடியும். அந்த துன்யா நம்மளுடைய மனசுல வந்துடக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாம் சொல்லும். சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி எப்படி இருந்தாங்க, எனக்கு துன்யாவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த வரலாறு சொல்லுங்களேன். அதையும் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டாலும் இன்னொரு வரலாறு வருது. அது பாத்தீங்கன்னா ஒரு சஹாபி வந்து தொழுகைக்கு வந்துகிட்டு இருக்காங்க, திடீர்னு வர முடியாம போயிட்டாங்க. வராதனால இவர் என்ன ஆளை காணமேன்னு தேடும்போது அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விசாரிக்கிறதுக்கு போகும்போது ஹதீஸ்ல பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கோழி குஞ்சு இருக்குதா இல்லையா, அந்த மாதிரி சுருங்கி போயிட்டாரு அப்படிங்கிற ஹதீஸ்ல வரும். அப்படியே வரும். கோழி சின்ன குஞ்சா இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகி போயிடும். என்னப்பா திடீர்னு இப்படி வீழ்ந்துட்டாயா, என்ன உனக்கு இப்படின்னு கேட்கறான். ஏதாவது நீ ஸ்பெஷலா துவா செஞ்சா? ஆமா செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. என்ன துவாங்க அது? அவரு கேட்கிறாரு, அல்லாஹ்வே நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது தப்பு செஞ்சா தப்புக்கெல்லாம் தண்டனை இங்கேயே கொடுத்துரும், ஆகிரத்துல எனக்கு நேரா சொர்க்கம் தான் போகணும், அங்க எந்த தண்டனையும் வரக்கூடாது அப்படின்னு துவா செஞ்சேங்கிறாங்க. இது சரியா தவறாங்க? பெரிய தப்பு. என்ன காரணம்? அது என்ன ஆயிட்டாது துவா? அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க, நீ எப்படி இந்த மாதிரி செய்யற? யாருக்கு சக்தி இருக்குது அல்லாஹ்வுடைய தண்டனையை தாங்கிறதுக்காண்டி? அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, அல்லாஹ் எனக்கு துன்யா ஆகிரத்து ரெண்டுலயுமே நல்லதை தாண்டி கேட்க சொல்றான்ல. அப்ப துன்யாவும் வேணும், ஆகிரத்தும் வேணும். நீ ஏன் இப்படி கேட்ட என்பதாக அவங்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் துவாவை மாத்தி செஞ்சாரு, அதுல இருந்து தப்பிச்சு வந்தாரு. பார்ப்போம். எனவே துன்யா வாண்டலாம் இஸ்லாம் சொல்லாது, துன்யா வேணும். நம்ம கையில ஏதாவது சம்பாதிச்சா தானே சதக்கா செய்ய முடியும். சதக்காங்கிறது எவ்வளவு பெரிய பதவி வாங்கி தரும். அதனால நல்லா சம்பாதிச்சுக்கோ. இதுல கூட பார்க்கணுங்க, இந்த சூரத்துல் ஜும்மாவுல இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லியாத நீங்க வியாபாரத்தை விட்டுருங்க என்பது தடை. வியாபாரம் செய்யறதுக்காண்டி தடை போடுறான். அதே சூறால ஒரு 2 ஆயத்து 3 ஆயத்து கடந்து போயாச்சுன்னா திரும்ப நமக்கு கட்டளைறான், ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபந்தஷுரு, தொழுகை முடிஞ்சா போங்க,
நீங்க பூமியில போயிட்டு அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுங்க. அங்க ஒரு தடை கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க கட்டளைறா நீங்க போய் வியாபாரம் செய்யுங்கன்னு சொல்றான். துன்யாவை நீங்க வாங்கிக்கங்கன்னு சொல்றான். என்ன ஒரே ஒரு ஷரத்து நிபந்தனை, துன்யாவில் முங்கிடக்கூடாதுங்கிறது. இன்னைக்கு நமக்கும் அதுதான். எத்தனை பெரிய பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெரிய கம்பெனி வச்சிருந்தாலும் சரிதான், துன்யால மூழ்கிறது கூடாது. துன்யா வச்சு நம்ம ஆகிறதுக்கு ஏதாச்சும் உதவி இருக்கான்னு பார்க்கணும். வரா தன்ச நசீபக மின துன்யா, துன்யாவில இருந்து உனக்குடைய அந்த பங்கு என்னவோ அதை நீ அதை மறந்துடாத. வஅஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக, அல்லாஹ் உனக்கு என்ன உதவி செஞ்சானோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் உதவி செய்ய. வலா தப்கில் ஃபஸாத ஃபில் அர்தி, நீ பூமியில வந்து அழிச்சாட்டியும் செய்யாத. அல்லாஹ் வந்து அதை விரும்பவே மாட்டான், அழிச்சாட்டி செய்யறது அல்லாஹ் விரும்பவே மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அவன் என்னங்க சொன்னான்? இவ்வளவு பெரிய பதவி பட்டங்கள் உனக்கு சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி உபதேசம் செஞ்சப்ப அவன் என்ன சொன்னான்? இன்னமா ஊத்தித்துஹு அலா இல்மின் இன்தி, இதெல்லாம் நான் சம்பாதிச்சது, இதெல்லாம் நான் எனக்கு என்ன ஜக்காத்து கொடுக்கணும் மற்றவங்களுக்கு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்னுடைய முயற்சியில கிடைச்சது, அதெல்லாம் ஒன்றும் யாருக்கும் இந்த உதவி செய்ய முடியாது என்பதாக அவன் பெரிய திமிரா பேசினா. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொல்றான், கடைசியில் அவனுடைய நிலைமை என்ன செய்யலாம்? அவனுடைய நிலைமை ரெண்டரை என்னது? பூமியில வந்துகிட்டு உள்வாங்கி போயிட்டு சொறி வாங்கப்பட்டிருக்கிறான், சாகுறான்னு பார்ப்போம். இந்த பையன் வந்துட்டு ஒரு தடவை ரொம்ப ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபீ ஸீனத்தி, அவன் தன்னுடைய இந்த சொகுசான ஆடம்பரமான உடையில அந்த வாகனத்துல அந்த ரோடுல வந்துட்டு உலா வரக்கூடிய நேரத்துல துன்யாவை பார்க்கக்கூடிய அந்த மக்கள் வந்து கேட்கிறாங்க, யாலை தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், காரூனுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி நமக்கும் இந்த மாதிரி கிடைச்சிருக்கணும், எவ்வளவு சொகுசா இவன் போறான் பாருங்க அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அது வந்து சரியா தப்பாங்க? பெரிய தப்பு அது. இது நம்ம வந்து பார்க்கலாங்க. நான் கூட பல தடவை இந்த உதாரணம் சொல்லியிருப்பேன். நம்ம வீட்டில் வந்து எலி உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த எலிக்கு வந்து நம்ம தேங்காவை சுட்டு வைப்போம், அதுக்கு நல்லா பிடிச்ச ஒரு இது. எதுக்காக நீங்க அவன் கூட 4 குட்டி போட்டு நான் குடும்பத்தோட பெருகி வாழ்ந்துக்கங்கிறதுக்காக வேண்டியா? அது மாதிரி மீன் பிடிக்கிறதுக்காக வேண்டி மீன் தூண்டில அதுக்கு தேவையானது எது பிடிக்குமோ அதை கொண்டு போய் தூண்டில போடுவோம். எதுக்கு? உணவு இல்லாம தட்டு எடுத்து தானா உணவு தரேன் அப்படின்னா இல்லை, பிடிச்சி எடுத்து கொண்டு போய் குழியில தள்ளுறதுக்காண்டி உள்ளது. அந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு அல்லாஹ் உலா வர விட்டுருப்பா, இது உங்களை கொண்டு போய் தள்ளுறதுக்காண்டி. நம்ம சூரத்து ஆல இம்ரான்ல கூட இந்த செய்தி நம்ம வந்து இன்னொன்னுல விரிவா பார்க்க முடியும். லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத் மதாஉன் கலீலுன் சும்ம மஅவாஹும் ஜஹன்னம். சில பேர்கள் நாடு நாடாக சொன்னோன்னே ஞாபகத்து வந்துடும். ஒருத்தர் நாடு நாடாக சுத்திட்டு இருக்கிறார்ல, நாடு நாடாக சுத்தி கொண்டிருப்பவரை உங்களை ஏமாற்றிட வேண்டாம். பெரிய சொகுசா வாகனத்திலையும் அதுல இதுலையும் சொந்தமா வச்சு சுத்திக்கிட்டு இருப்பான். இதை பார்த்து நீங்க ஏமாந்து இதெல்லாம் சொற்ப அற்ப கால இன்பங்கள் தான். கடைசியில் அவனை கொண்டு போய் அங்க குழியில கொண்டு போய் தள்ள போறான் அப்படிங்கிறது நீங்க நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப கவனத்துல இருக்கணுங்க. அதான் நம்ம நல்லபடியா ஆக்கி வச்சிருக்கிறோம். நமக்கு ஒரு வேலை இருக்குது, நமக்கு ஒரு வீடு இருக்குது, நமக்கு வீடு இருக்கு, மனைவி இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் தந்தது அல்லாஹ் வந்து நமக்கு நன்மைக்கு தந்திருக்கானா கெட்டதுக்கு தந்திருக்கானா சோதனைக்கான்னு தெரியாது. உணபுலோக்கும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னா, நான் சில பேருக்கு கொடுத்து சோதிப்பேன், சில பேருக்கு எடுத்து சோதிப்பேன் நல்லா சொல்றான். நம்ம எல்லாருமே விளங்கி வச்சிருக்கு, ஒரு ஆளுக்கு எடுத்து சோதனைக்கிறது தான் சோதனைன்னு நினைக்கிறோம். ஒருத்தன் வறுமையில இருக்கிறான், கடன்ல மாட்டிக்கிறான், நோயில மாட்டிக்கிட்டு இருக்கிறான், அடுத்தவங்களால அடாவடிக்குள்ளாக்கப்படுறான், இதெல்லாம் நம்ம வந்துட்டு சோதனைன்னு நினைக்கிறோம். ஒருத்தன் பதவியில இருக்கிறான், பணக்காரன் இருக்கிறான், எனக்கு நல்ல வேலை இருக்குது, எனக்கு எல்லா பிள்ளைங்களும் தந்திருக்கிறான், எனக்கு வீடு இருக்குது, இது ஒரு சோதனையாவே நம்ம நினைக்கிறதே இல்லை. ஆனா இதுதான் அதை விட ரொம்ப பெரிய சோதனை. அதுலயாவது கொஞ்சம் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிடுவான், அல்லாஹ் என்னை காப்பாத்துன்னு துவா செய்வான். இதுல வந்துட்டு அல்லாஹ் மறக்கிறதுக்காண்டி வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் சொல்லுவான், அன்னமா நுமித்துஹும் பிஹி மின் மாலின் வ பனீன், என்ன அவங்க எல்லாம் வந்துட்டு இப்படி நினைச்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி நாம் இதெல்லாம் கொடுத்துருக்குது, மனைவி மக்களையும் பாக்கி குழந்தைய பாக்கியும் பொருளாதாரம் கொடுத்தது, அவங்களுக்கு நல்லது செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டாங்களோ அவங்க இன்னும் என்னன்னு சொல்லி உணரல, சோதனைக்காண்டி கொடுத்துட்டு இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான்னு பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு ஆயத்துல சொல்லுவான், ஃபலம்மா நசு மாதுக்கிரு பிஹி, அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் என்பதாக கட்டளை இடப்பட்டதோ ஆகிரத்துக்காக வேண்டி அதை மறந்து அவங்க வாழக்கூடிய நேரத்தில் ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷைஇன், நன்மையினுடைய வாசல்கள், பாக்கியங்கள், பதவிகள் என்னென்ன இருக்குதோ நல்லது விருப்பம் உள்ளது அத்தனையும் அல்லாஹ் திறந்து விட்டுருக்கிறான். இந்த வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோன்னு தாராளமா கொடுக்குறான். கடைசியில ஒரு நேரத்துல உன்னை பிடிச்சி தள்ளிடுறான்னு பார்ப்போம். இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்குது, அதுக்கு ஒன்று நம்ம வந்து பயப்படணும். எப்பவுமே வந்துட்டு ஒரு நல்லது நம்ம செய்யறோம், ஒரு சதக்கா செய்யறோம், ஒரு தஹஜ்ஜத் தொழுகிறோம், அதை செய்தாலும் பயந்துகிட்டு இருக்கணும், யா அல்லாஹ் இதை ஏத்துக்கோ, இதை மறுத்துறாத என்பதாக. எனவே நாம எந்த நல்லது செய்தாலும் நல்லது கிடைத்தாலும் அது சோதனையே ஆக்காத, இதை நன்மையை ஆக்கு என்பதாக துவா செய்யன்னு பார்ப்போம். மழை அப்படிங்கிறது எல்லாரும் ரஹ்மத்துன்னு தான் நம்ம நினைக்குவோம் இல்லையா? மழை அல்லாஹ்வுடைய அருள், நாட்டில் வந்துட்டு பஞ்சம் நீங்கும் அப்படின்னு நினைக்குவோம். ஆனால் அபிசாசர்கள் மழை வரக்கூடிய நேரத்தில் மழை பெய்யும் போது துவா செய்வாங்க, அதுக்கான அறிகுறிகள் செய்யும் போது பயந்துகிட்டு இருப்பாங்க. காத்திருக்கும்ல, மேகங்கள் ஒன்னா சேரும் பொழுது என்னான்னு கேட்பாங்களாம். இதே மாதிரி ஒரு காற்று, இதே மாதிரி ஒரு கார் மேகங்கள் காரணத்துல ஒரு கூட்டம் அழிக்கப்பட்டுச்சு, வரக்கூடிய அந்த மழை அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நம்ம கூட பார்த்தோம் 2017
2017 நம்ம மெட்ராஸ்ல அது சுனாமி, அது பேர் சுனாமி இல்லைல்ல, மழையின் காரணமாட்டு ஏற்பட்ட ஒரு இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க திருநெல்வேலி கூட வந்துட்டு பெரிய வெள்ளம் ஏற்பட்டுச்சுன்னு பார்ப்போம். இந்த மாதிரிலாம் சில மழைகள் நமக்கு சோதனையா வந்து சேரும். எனவே தந்து சிலதை சோதிப்பா, சிலதை எடுத்து சோதிப்பான். தந்து சோதிக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு ஒரு பதவி இருக்குது, நம்ம வேலை வாய்ப்போட இருக்கிறோம், அல்லாஹ் இதனை சோதனையை ஆக்காத, இதை வச்சு நாங்க ஆகிறதுக்கு பயனுள்ளதை ஆக்கணும் என்ற நிலையில் நாம் வந்து அல்லாஹ்ட துவா செய்து கொண்டு அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இந்த காரூன் பெரிய ஒரு படையலோட ஒரு சொகுசோட வரும்பொழுது அந்த மக்கள் எனக்கு இதை மாதிரி வேணுமேன்னு கேட்டாங்க. அங்க இடத்துல தீனுடைய நாலேஜ் உள்ளவர்கள் சொல்லுவாங்க, வைலக்கும் சவாபுல்லாய் ஹைருல்லக்கும், அல்லாஹ் இடத்துல இருக்கக்கூடியதான் உனக்கு ஹைரானது, இந்த ஆடம்பர வாழ்க்கையில உங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு உபயோகிப்பாங்க. கடைசியில் வந்துட்டு இவன் சொறி வாங்கப்பட்டு இறந்து போவான். இன்னைக்கு வரைக்கும் கியாமத்து வரைக்கும் போய்கிட்டே இருக்கிறான்னு பார்ப்பான். எனவே இதுல நம்ம கிடைக்கக்கூடிய பாடம் பார்த்தீங்கன்னா, துன்யாவுடைய சொகுசுல முங்கிடக்கூடாது, கிடைக்கிறத வச்சு நம்ம ஆகிறதுக்காண்டி கொண்டு போகணும் ஏதாச்சும் பார்ப்போம். இந்த ஆயத்தை சூறாவை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, தில்கத்தாருல் ஆஹிரத்து நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன அலுவம் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா, அந்த ஒரு வீடு ஆகிரத்துடைய வீடுங்கிறது யார் பூமியில குழப்பம் செய்யாமலும் பெருமை அடிக்காமலும் இருக்கிறாங்களோ இவர்களுக்குன்னு உள்ளது உள்ள ஆக்கபத்தில் முத்தக்கின், இறுதி முடிவுங்கிறது முத்தக்கின்களுக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல சில சோதனைகள் வந்தால் கூட ஆகிரத்துல நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு சொர்க்கம்ங்கிறது கிடைக்கும். இந்த ஆயத்தை ஒட்டி ஒரு வரலாறு நான் சொல்லியிருப்பேன். நம்ம ஸ்பெஷல் கிளாஸ்ல கூட ரமதானுடைய கடைசி இருக்கும்போது சொன்னாங்கன்னு தெரியல, ரியாஸ் பாய் உமர் பின் அப்துல் அஜீஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பத்தி உள்ளது ஞாபகம் இருக்குதா? இந்த ஆயத்தோட லிங்க் பண்ணி. உமர் பின் அப்துல் அஜீஸ்ங்கிறது யாரு? 4 ஹலீஃபாக்கள் இருக்காங்களா, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா. இது 4 பேரையும் ஹலீஃபான்னு சொல்லுவாங்க. அதாவது மிக சரியான முறையில் ஆட்சி செய்தார். அதுக்கப்புறம் முஆவியா வந்தாங்க, அவரு சஹாபி, அவர் அற்புதமா ஆட்சி செஞ்சார். அதுக்கப்புறம் ஹலீஃபான்னு சொல்ல மாட்டாங்க, அமீருல் முஃமினீன் சொல்லுவாங்க. ஹலீஃபாங்கிறது ஒரு உயர்ந்த ஒரு போஸ்ட். இந்த போஸ்ட் அந்த 4 சஹாபாக்களுக்கு மட்டும்தான் வரும், அடுத்தவங்களுக்கு யாரும் வராது. 5வது ஒரு ஆள் கொடுக்காது, இவருக்கு கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. யாருங்க அது? உமர் இப்னு அப்துல் அஜீஸ். இவங்க யாரும் பாத்தீங்கன்னா அந்த உமருடைய பரம்பரையில் வரக்கூடிய ஒரு தாபிஐ, சரியா இல்லையா? இவர் தான் மரணிக்கும் போது இந்த ஆயத்தை ஓதி ஓதி அப்படி அவருடைய கடைசி உயிர் போகுதுன்னு பார்ப்பீங்க. அதாவது நம்ம அல்லாஹ் நமக்கு உயிரை வந்துட்டு நம்மளுடைய உயிரை வந்து களிமாவோட அல்லாஹ் வாங்கட்டும், சக்கராத்தை லேசாக்கி வைக்கட்டும். கடைசி நேரத்தில் அவங்க குடும்பத்தார்கள் அவங்களுக்கு சுத்தி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல எல்லாரும் போங்க, எனக்கு விருந்தாளி வராங்க, வெளியே போங்கன்னு வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்களை துரத்தி விடுறாரு. தன்னுடைய மனைவி, அக்கா, தங்கச்சி எல்லாம் விரட்டி விடுறாரு. ஒரு பொசிஷன்ல படுக்க வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆயத்து மட்டும் உள்ள இருந்து சவுண்ட் வருது. அவர் பொசிஷன் மாறி இருக்குது. அதாவது சாதாரண ஜனாசா நம்ம எப்படி வைக்குவோமோ அதே மாதிரி திசைக்கு அந்த அந்த ஜனாசா அந்த உடம்பு மாறி இந்த ஆயத்தை ஓதி ஓதி அவங்க கடைசி அவங்களுடைய உயிர் போச்சுன்னு பார்ப்போம். இல்லை நமக்கும் அந்த மாதிரி சக்கராத்தை லேசாக்கி வைக்கணும். ஆக அவர் வந்து வாழ்ந்தது தீனுக்காக வேண்டி வாழ்ந்தாங்க. மேல சொன்ன சொகுசு காரூன் வந்தாங்கல்ல, பைசா பதவியை வச்சுக்கிட்டு ஃபிரௌன் அட்டுழியம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் தன்னுடைய பெரிய ஹலீஃபாவா இருக்கிறாங்க. அந்த மாதிரி பதவி பட்டாளத்தை வச்சு துன்யாவை நாடல ஆகிரத்தை நாடி வாழ்ந்தாங்க. எனவே அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வந்துச்சுன்னு பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான், மன்ஜா பில் ஹஸனதி ஃபலஹு கைரும் மின்ஹா, ஒருத்தர் ஒரு நல்லது செய்தால் அது மாதிரி பல மடங்கு நன்மையை கொடுக்குறேன், ஒரு தீமை செய்தால் தீமைக்கு தீமை மட்டும்தான் தண்டனை அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகும்போது அல்லாஹ் கொடுத்த ஒரு வாக்கு, இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன, உன் மீது குர்ஆனை இறக்கி வைத்த இந்த அல்லாஹ் உன்னை திருப்பி இங்க கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதாக சொல்றாங்க. சேர்த்தாங்களா இல்லையாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகும் பொழுது குகையில இருந்து ஒரு 3 நாள் இருந்துட்டு வெளியே வராங்க. வரும் பொழுது ஒரு எதிரி பிடிக்கிறதுக்காண்டி வருவாங்க. அதுக்கப்புறம் மன்னிச்சு விட்டுருவாங்க. அவருக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீ எனக்கு காட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் உனக்கு வந்து ஒரு பொக்கிஷன் தரேன் அப்படிங்கிறாங்க. காட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உனக்கு ஒரு பரிசு என்ன கேட்டா, இந்த மாதிரி ஒரு நாடு வெற்றி கொள்ளப்படும், அந்த கிரீடம் உனக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. பின்னாடி ஒரு முஸ்லீம் ஆயிரம் விசுவாசம் வந்து மரணிக்கிறாங்க. அபூபக்கருடைய காலம் முடியுது, உமர் ரலியல்லாஹு தஆலா காலம் வருது. அந்த நேரத்துல ஒரு நாடு கைப்பற்றப்பட்ட நேரத்துல இவர் சொல்லுவார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வாக்கு கொடுத்தாங்க, அந்த கிரீடம் எனக்கு தருவதற்கான சொன்னாங்க. அந்த மாதிரி கிரீடம் கொடுக்கப்பட்டதுன்னு பார்ப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து போறது பயந்துக்கிட்டு ஓடுறாங்க. அதுதான் பாயிண்ட். இந்த இடத்துல மக்கால இருந்து போகும்போது போயிட்டு வர அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு கை கொடுத்துட்டா போறாங்க. எல்லார்ட்டையும் பயந்துட்டு ஓடுறாங்க. குகையில போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க 3 நாள். மூச்சோட வழி இல்லை, திங்க சாப்பாடு கிடைக்கல, குடிக்க தண்ணிக்கு இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை எதிரி என்ன வாக்கு கொடுக்குறாங்க, உனக்கு ஒரு பெரிய கிரீடம் தரேங்கிறாங்க. சாப்பாடுக்கே வழி இல்லை, பெரிய அரச நாட்டினுடைய வேற நாட்டினுடைய கிரீடம் கிடைக்க, ரெண்டே ஒன்னா ஒத்து பாருங்க, சம்மந்தம் இருக்குதான்னு சொல்லிட்டு. ஆனா அல்லாஹ்வுடைய வாக்கு, லராதுக இலா மஆத், திருப்பி உனக்கு வந்து சேப்பன்னு சொன்னா அது மாதிரி திரும்ப 2வது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா தன்னுடைய கையில வெற்றியாக வந்து சேர்ந்துச்சுன்னு பார்ப்போம்.
அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் முஸ்லீமானாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மதீனாவுக்கு போனதுக்கப்புறம் 9வது வருஷம் அபூபக்கர் சித்திக் ஹஜ்ஜுக்காண்டி வராங்க. 10வது வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காண்டி செய்துட்டு அதுக்கப்புறமேட்டு அல்லாஹ் இடத்துல மரணிக்கிறாங்கன்னு சேர்ந்துடுறாங்கன்னு பார்க்குறோம். பார்த்த விஷயங்கள் சூரத்துல் கசஸ் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு ஆறுதலாக அருமருந்தாக ரணங்களுக்கு மருந்தாக அல்லாஹ் இருக்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சோதனைகள் எல்லாம் அது ஒரு சோதனையா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது போன்ற மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுக்கடுக்கான சோதனைகள் வந்துச்சு. அல்லாஹ் அவருக்கு வெற்றியை கொடுத்தான். கடைசியில் அவங்க தான் ஜெயிச்சாங்க. இந்த வல்லாதிக்க சக்திகளான ஏகாதிபத்தியங்கள் எல்லாம் அழிந்து அட்ரஸ் இல்லாம போச்சு. எனவே உங்களுக்கும் அது போன்ற ஒரு நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும். இவர்களுக்கெல்லாம் விரைவில் தோல்வியும் அழிவும் ஏற்படும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு நமக்கு இதுதான். இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய அங்கங்க பெரிய வெடிப்புகள் நடக்குது முஸ்லிம்களுக்கு எதிரான முறையில. இந்தியாவிலையும் பார்ப்போம், சில பலூன்கள் இந்த மாதிரி ஊதி வந்தாலும் ஒரு நேரத்தில் அது வெடிச்சு சிதறம், ஒண்ணும் இல்லாம போகும். இன்ஷா அல்லாஹ் வெற்றி நம்மளுக்கு அப்படிங்கிறது, வெற்றி நமதேங்கிறது நாளைக்கு அல்லாஹ் தஆலா தருவான். நாம செய்ய வேண்டியது எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பானைக்கிலே குச் கோயா என்ன, அதாவது ஒண்ணு கிடைக்கிறதுக்காண்டு ஒண்ணு இழந்தாங்க. நாம அந்த மாதிரி சிலதை இழக்கணும். நம்மளுடைய நேரங்களை கொடுக்கணும், நம்மளுடைய பொருளாதாரத்தை கொடுக்கணும். தீனை படிக்கிறதுக்காண்டி தீனுக்காண்டி நம்ம என்ன செய்ய முடியுமா, நம்ம சின்னதோட இழப்பு வேணும். நாம எந்த ஒரு தேவைக்கும் துவா செய்யும் போது ஒரு சதக்கா, ஒரு நோன்பு, ஒரு தொழுகை அந்த மாதிரி செஞ்சு போட்டு நம்ம எல்லா இடத்துல துவா செய்யணும். அந்த மாதிரி எப்பவுமே ஒரு அநீதிக்கு எதிரான முறையில துணிச்சு நம்ம அங்க குரல் கொடுக்கறதுக்காக நிற்கும் பொழுதுதான் நம்ம இது ஏதோ ஒரு நாட்டினுடைய பழமொழி சொல்லுவாங்கல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சாங்க நான் சும்மா இருந்தேன், அடுத்த வீட்டுக்காரன் அடிச்சாங்க சும்மா இருந்தேன். அது என்னதுங்க அது? கடைசியில என்னையே அடிச்சாங்க, எனக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி எங்கேயோ என்னமோ நடக்குது இல்லாம நாம அதை தடுக்கிறதுக்காண்டி என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணிக்கொண்டு இந்த அநீதங்களுக்கு எதிரான முறையில நாம குரல் கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு சோதனை இல்லாத வாழ்க்கையை தருவானாக. இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை புனிர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டியும் அவர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா உமராக மாற்றி தருவானாக. குறைந்தபட்சம் அபூ தாலிபுலா அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவானாக. அபூ ஜஹ்ல், அபூ லஹப் போன்றவர்களை அல்லாஹ் துடைத்து மாற்றுவானாக. முஸ்லிம்களுக்கு வாழக்கூடிய நேரத்தில் ஈமானோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நல்ல தௌஃபீக் நசீபை தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.